आचार्येषु सर्वेषु तारणं विना खलु सिद्धं भागवतं धर्मं जिग्राहप्रेमिको करामलवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः नमामि हरिं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। वेंकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। श्रीमद् भागवतத்தினுடைய சப்தம ஸ்கந்தம். இதுல பிரகலாத ஆழ்வானுக்கு நரசிம்ம பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து சப்தம ஸ்கந்தத்துல வர்ணாசிரம தர்மங்களை கொஞ்சம் சொன்னார். வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி முடிச்சுட்டு அஷ்டம ஸ்கந்தத்தை ஆரம்பிச்ச உடனே மன்வந்தரங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு எந்தெந்த மன்வந்தரங்கள்ல என்னென்ன அரசர்கள் இருந்தா, யாரு அடுத்து அந்த அரசர்களுக்கு அப்புறம் எந்த அரசர்கள் அரசாட்சினா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்தார். இது கொடுத்துட்டே வர சமயத்துல ஹரி யதா கஜபதின் கிராஹகஸ்த மூமுஷது அப்படின்னு பாண்டிய மன்னன் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சார். குருவனுடைய சாபத்தின் காரணமாக யானையாக பிறவி எடுத்து பகவானை போய் அடைந்தான் அப்படின்னு அந்த கதையை சொன்னார். அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லுவோம். சுத்தீனம் மகத்துவம்னு அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லும்போது பரீட்சை கேட்டான். சுகாச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆசி கிரிவரோராஜன் திரிகோடை விஸ்ருதா க்ஷீரோதேனாவத ஸ்ரீமான் யோஜனாயுத பட்சைதா அப்படின்னு திரிகூட பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்வதம், பெரிய ஒரு காடு. அந்த காட்டு எப்படி இருந்தது, அந்த காடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாகவதத்துல ஒரு அத்தியாயத்தில் அப்படிங்கிறது. எத்தனை விதமான புஷ்பங்கள் இருந்தது, நதிகள் எப்படி இருந்தது, ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய குளங்கள் எப்படி இருந்தது, புஷ்பங்கள் எவ்வளவு இருந்தது, மரங்கள் எவ்வளவு இருந்தது, குடிகள் எவ்வளவு இருந்தது, பழங்கள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காடுனா என்னென்ன இருக்குமோ அதை பத்தி ஃபுல் லிஸ்ட் கொடுத்தார். ஏற்பட்ட அந்த காட்டுல ஒரு யானை இருக்கு. அந்த யானைக்கு கஜேந்திரன் அப்படின்னு பேர். இந்த கஜேந்திரன் சொல்லக்கூடிய இந்த யானை அகஸ்தியருடைய சாபத்தினால பாண்டிய மன்னன் தான் இந்த ஜென்மாவில கஜேந்திரனாக பிறந்திருக்கானா. அது என்ன சாபம், எதனால அகஸ்தியர் சாபம் கொடுத்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னன் அப்படின்னு அவனுடைய பேர். விஷ்ணுவிட பராயணமா, விஷ்ணுவிடத்துல அவர் கடந்த பக்தியா அந்த பாண்டிய மன்னனுக்கு இந்திரத்யும்னனுக்கு. இப்படி பக்தி என்னதான் இருந்தாலும் அவன் மனசுல தான் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக இருந்தா. அரசனாக இருக்கிறதுனால தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு கர்வம் இருந்தது. அதுவும் அந்த கர்வம் மற்ற விஷயத்துல இல்லையா எதுல இருந்ததுன்னா, அகஸ்தியருக்கும் இந்த தன்னுடைய குரு தான் அகஸ்தியர். அகஸ்தியர் இடத்துல போட்டி வருதான் இந்த இந்திரத்யும்னனுக்கு. அகஸ்தியர் எப்படி பூஜை பண்றா, நான் எப்படி பூஜை பண்றேன். அகஸ்தியரோட பூஜை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் தங்க பாத்திரம் வச்சிருக்கேன், நல்ல ருச்சிகரமான பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்றேன், சுவாமிக்கு ரொம்ப தடவுலாம் நான் பூஜை பண்றேன். அவருடைய பூஜை இப்படி இருக்காது. காட்டுல ஏதோ கொட்டாங்க வச்சு ஜலம் பவித்திரம் தர்ப இதை வச்சுதான் அவருடைய பூஜை. அதனால என் பூஜை ஒரு பாக்கட்டும், அவருக்கும் எனக்கும் போட்டின்னு சொல்லி அப்படி குருவன் இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். குரு அந்த சமயத்துல அகஸ்தியர் பூஜை பண்ற சமயத்துல அகஸ்தியர் அவனுடைய அரண்மனைக்கு வந்த வரும்பொழுது அகஸ்தியரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கும். குரு அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா பூஜையை பண்ணிட்டு இருந்தாலும் விட்டுட்டு போகணும். பகவானே நம்ம தொட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் குரு வந்துட்டாரு அந்த பூஜையை பாட்டுட்டு பகவான் குருவை தான் போய் சாதகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பகவான காமிச்சதே இந்த குரு தானே. அதனால குருவுக்கு தான் இங்க முக்கியத்துவமே தவிர்த்து பகவானுக்கு கிடையாது. அது தெரியல இயற்கையாவே கர்வம் இருக்க காரணத்தினால அகஸ்தியர் பார்த்தார், உனக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி இருக்குடா,
கர்வம் தான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிருகம் என்ன அப்படின்னா யானை தான் நினைக்கணும் தான் தான் பெருசு அப்படின்னு அடிக்கடி மதம் பிடிக்கும். அந்த ஜென்மாவில் தான் அந்த யானை ஜென்மாவில் தான் அந்த மதம் பிடிக்கிறது, மனுஷ ஜென்மம் கிடையாது. இப்போ அந்த யானையாக போய் கடவுள்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு இந்த அகஸ்தியர் அந்த இந்திரஜினனுக்கு. குரு கருணாமூர்த்தி அப்படிங்கிற காரணத்தினால குரு சொன்னார், எப்போ பகவானுடைய சாப விமோசனத்தையும் குருவே சொன்னார், எப்போ பகவானுடைய கரஸ்பரிசம் உண்மையில படுக்கும், பகவான் வந்து உன்னை தொடராரோ அப்போ வந்து சாப விமோசனம் சொல்லி முடிச்சார். இப்படி அந்த சாபமாகிய இந்திரஜினன் தான் இந்த திரிகூட பர்வதம் சொல்ற இந்த மலையில யானையாக பிறந்திருக்கான். இருந்தாலும் துஷ்ட சிக்ஷன் சிஷ்ட பரிபாலனம் சொல்லி ஒரு ராஜா செய்யக்கூடிய காரியத்தை இந்த யானை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமயம் கோடை காலம் வருது. கோடை காலம் வரும்பொழுது எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை. யானைகளுக்கு ரொம்ப தண்ணி ரொம்ப அவசியம். இங்கேயும் தண்ணி இல்லாத தேடிட்டே வருது, எங்கெல்லாம் தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு, எங்கேயுமே தண்ணி இல்லை. பத்ம சுகந்தம் ஒரே ஒரு எந்த இடத்துலையும் ஜலம் இல்லை, ஆனா ஒரே ஒரு தடாகத்தில் மட்டும் ஜலம் இருந்துதான். பத்ம சுகந்தத்தை பிடிச்சுனே இந்த யானை வந்து நேரம் அந்த குளத்தை வந்து சேர்ந்துது. வந்த உடனே எல்லா யானைகளும் யானை குட்டியும் சேர்ந்து ஜல கிரீடை பண்றது, குளத்துல இருந்து விளையாடுறது, குளிக்கிறது. இது ரொம்ப சந்தோஷமா அதுல விளையாடிட்டு இருக்கு. இப்படி விளையாடிட்டு இருக்க சமயத்துல அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசன் மகரேந்திரன் பேர் முதல. அந்த இருக்கக்கூடிய முதல்ல வந்து என்ன நினைக்கிறேன், இவ்வளவு யானைகளையும் விட்டுட்டு நேர இந்த கஜேந்திரனுடைய காலை வந்து படிச்சான். தன் தத்திர கஷ்டம் தெய்வ சோதிதா அப்படின்னு இவ்வளவு யானைகளை விட்டுட்டு நேர இந்த கஜேந்திரனோட காலை பிடிச்சான். இந்த முதல்ல யார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கதை சொல்றா, ஆஹாகுகும் 2 கந்தர்கள் இருந்தா, தேவலர் இடத்துல அபச்சாரப்பட்டா, அதனால நீ முதலையாக போகக்கூடாதுன்னு சொல்லி சபிச்சார். சபிச்சுட்டு சாப விமோசனம் சொன்னார். சாப விமோசனம் என்ன அப்படின்னா, பகவானுடைய சக்கரம் உண்மையில எப்போ வந்து படுறதோ அப்பதான் சாப விமோசனம். அந்த முதல்ல தான் இப்போ இந்த கஜேந்திரோட கால் பிடிச்சதான். அந்த ஆஹாவும் கந்தர்வன் இருக்காங்க. அந்த கந்தர்வனாகின சாபம் அதன் பேர்ல இந்த முதலையாக பிறந்தான் அந்த கந்தர்வன். அந்த கந்தர்வன் தான் இந்த கஜேந்திரோடைய கால் பிடிச்சார். இப்படியாக முதல்ல அந்த யானைகளுடைய காலை பிடிச்ச உடனே எல்லா யானைகளும் சேர்ந்து எடுத்து பார்க்கறது, இன்னும் வரல முடியல. கொஞ்ச நேரம் எடுத்து பார்க்க முடியலன்னு எல்லா யானையும் விட்டுட்டு போயிட்டான். என்ன ஒரு இதுல அர்த்தம் அப்படின்னா, இது போலதான் நம்ம சம்சாரம் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா காமிக்கிறாரு. நம்ம கூட இருக்கக்கூடிய சுவஜனங்கள், பந்தங்கள், தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் எல்லாருமே என்ன அவங்க அளவு வரை தான் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இருப்பாலும் கேட்டா இருக்க முடியாது. அவளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுவா, ஒரு பிரயத்தனத்தை கொடுப்பாரு தவிர்த்து அவளாலையுமே முடியாது. அவளுமே அசக்தர்கள். அப்போ லோகத்தோட மனிதர்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அது போல தன் சொந்தங்களை நம்பினா இந்த கஜேந்திரன் எல்லா யானைகளும் எடுத்து பார்த்தது, எடுத்து கரை சேர்க்க முடியல. எல்லா யானைகளும் விட்டு கிளம்பிட்டு இந்த ராஜன்மணி அனுசிச்சிக்கன் இந்த யானைக்கு கஜேந்திரன் சொல்ற இந்த யானைக்கு புரிஞ்சதான், போன ஜென்மாவில் நான் இந்திரஜினனாக ஒரு அரசனாக இருந்தேன், அகஸ்தியரின் சாபத்தின் காரணமாக நான் இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கேன், ஞான பிறவை எடுத்துட்டேங்கிறது புரிஞ்சது. ராஜன்மணி அனுசிச்சிக்கன் பகவானை தான் நம்ம இந்த இடத்துல ஸ்துதி பண்ணணும்னு புரிஞ்சது. யாருமே வராத நேரத்துல வரக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா பகவான் தான். அநாசநாச தீனபந்தோ அப்படின்னு அநாச்ச அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அநாதன்னு சொல்லுவோம். அநாதங்கிறது யாருமே இல்லை. ஏன்னா அநாசைகளுக்கும் நாசனாக ஒரு இருந்தாலும் பகவான். அதனால லோகத்துல யாருமே அநாசை கிடையாது. மிருகபக்ஷிலிருந்து ஆரம்பிச்சு யாருமே அநாசர் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி நான் தன்னுடைய சொந்தங்களை அப்படி விட்டு போனதை தவிர்த்து பகவான் இருக்கானோ அந்த பகவானை ஸ்மரணம் பண்ணினா நிறைய ஏவம் விவசிதோ புத்தியா சமாதாய மனோகிருதி ஜஜாப பரமம் ஜாபி பிராக் ஜென்மனி அனுசிக்ஷிதம். ஜஜாப அப்படின்னா ஜஜாபன ஜபித்தான் அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லாம ஜஜாப அப்படின்னு நாராயணியத்துக்கு சொல்லும் போது இந்த இடத்துல மந்திரத்துக்கு சமமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னோம். மற்ற ஸ்தோத்திரங்கள் ஆரம்பத்துல இருந்து புத்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, சுகஸ்துதி போன்ற பல ஸ்துதிகள் பாகவதத்தில் உண்டு. ஆனா மந்திரத்துக்கு சமமாக சொல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி அப்படின்னா அது கஜேந்திரன் அப்படின்ற ஸ்துதி தான். ஆரம்பிக்கிறான் பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றானா இந்த கஜேந்திரன். ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி. ஓம் நமோ பகவதே தஸ்மை, பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார்.
எதையேத சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய. ஆதிபீஜம் எல்லாருக்கும் முதல் கடவுள்னு சொல்ல பொறுத்து எல்லாரையும் சொன்னா பிள்ளையார சொல்லுவோம். ஆதி பிள்ளையார் தான் எல்லாருக்கும் முதல் கடவுள் அப்படின்னு. அன்றது யாரும் சொன்னா புருஷாய ஆதிபீஜாய அப்படின்னா அவருக்கும் மூலம் எல்லாத்துக்கும் மூலம் மூலாதி மூலம் ஆதி மூலம் அப்படின்னு. பகவதே அப்படின்னா பகவத் சப்தத்தை சொன்னார். பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் பாஞ்சராத்திரத்துல இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அகிர்புண்ணிய சம்ஹிதா அப்படின்னு இருக்கு. அந்த கிரந்தத்துல பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. தர்மஸ்ய யசஸ்யா வைராக்யாச மோக்ஷஸ்ய சன்னாம் பகைதீரணா அப்படின்னு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத் சப்தத்துக்கு ஐஸ்வர்யஸ்ய ஐஸ்வர்யம் இருக்கணும். சமக்கிரம் யசஸா ஐஸ்வர்யஸ்ய சமக்கிரஸ்ய தர்மஸ்ய யசஸா ஸ்ரீயா வைராக்யாச மோக்ஷஸ்ய வைராக்யம். இது போன்ற ஒரு 6 விதமான லட்சணம் சொன்னா பகவத் சப்தம். இதெல்லாம் யார் இடத்துல இருக்கோ அவள் தான் பகவான்னு சொல்லணும். உபச்சாரமா பகவான் நம்ம சொல்றதுன்னா உபச்சாரம் ஒரு மதிப்புக்காக பகவான் அப்படின்னா இந்த 6 காலகேஷன் இருக்கும். பகவத் சப்தத்தை போட்டார். இதை எதச்சிதாத்மா இஸ்மின்னிதம் எதச்சிதம் அத்வைதகரமான இந்த ஸ்லோகம் இந்த லோகத்துக்கு காரணம் என்ன? இஸ்மின்னிதம் லோகம் யாரால இயங்குகிறது? லோகம்னா என்ன? இதுல இருந்து இந்த லோகம் வந்தது அப்படின்னு அத்வைதகரமாக இந்த ஸ்துதியானது இருக்கு. இந்த வரைக்கும் யாருன்னு சொல்ல ஆதி மூலம்னு தான் சொன்னாரு இருக்கு. ஸ்லோகத்தினுடைய கடைசியில தான் அது யாருன்னு சொல்லுவாரு. இப்படியாக கஜேந்திரன் ஒரு ஞானபரமான ஸ்லோகத்தை பண்ணிட்டு கடைசியில இந்த ஆதி மூலங்கிறது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது யோகேஸ்வரா இலகுரோ பகவன் நமஸ்தே ஜகத்துக்கே குருவான நாராயணன் தான் இந்த ஆதி மூலம். நாராயண பரம் பிரம்மதத்வன் நாராயண பரம அப்படின்னு வேதம். நாராயணனுக்கு சமமான நாராயண் எல்லா தேவத்துக்கும் மேல நாராயணன். அந்த ஆதி மூலம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறத ஸ்தோத்திரத்தை சொன்னேன். ஸ்தோத்திரம் சொன்ன ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே எல்லா தேவர்களும் பார்க்க பகவான் வருடாக ஏறி இந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினாராம். அந்த தடாகக்கூடிய ஒரு பத்மத்திலே ஒரு தாமரை குப்பை பதிச்சு பகவானுக்கு சமர்ப்பிச்சானா இந்த கஜேந்திரன். பகவான் அதை வாங்குற முடியாது என்று அவர் அந்த துதிக்கையை தொட்டாராம். சக்கரையின அக்கரவதம் விவாக்கி அஸ்மாது அப்படின்னு சக்கரத்தினால அந்த முதலையினுடைய தலையும் வந்து சொன்னார முடியாது. முதலைக்கும் சாப விமோசனமாச்சு. இந்த கஜேந்திரனுக்கும் சாப விமோசனமாச்சு. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி கேட்டான் யோமா சரஸ்சேதம் அப்படின்னு. உன்னையும் என்னையாவது பிரார்த்தனை பண்றாலோ அவர்களுக்கு கர்ம பாசமானது விடுபடும் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணினார். இப்படியாக கஜேந்திரனுடைய கதையை சொல்லி முடிச்சார். கஜேந்திரனுடைய கதையை சொல்லி முடிச்ச உடனே அமிர்தவச்சனம் அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அமிர்தவச்சனத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிற கதையை சொல்லி பகவானை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ரூல் அப்படின்னா நீ என்ன பாவத்தை வரையும் பாவத்தை பிரதிபத்தி நீ என்ன பாவத்தை பகவானிடத்துல அணுகுறியோ அதே பாவத்தை தான் பகவான் இருப்பார். பகவான் கருணாமூர்த்தி சுலபன் அப்படின்னு என்னதான் பட்சத்துல சொன்னாலும் பகவானை ஏமாத்திட முடியாது. நீ என்ன எண்ணத்துல வர அப்படிங்கிறத பகவானுக்கு தெரியும் இல்லையா? அதனால பகவான் யாரு பகவானிடத்துல எப்படி பழகுறாரோ அது போல பகவான் பழகுவார். குழந்தைக்கு சமமா பழகுவார். என்ன பக்தியில வரையா அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை பழகுவார். பகவானிடத்துல கபடமா இருக்கு அப்படின்னா பகவான் கபடமா தான் இருப்பார். இப்படியாக தேவர்களுக்கு பலம் குறையவும் பலியானவன் ராஜ்யத்தை கைப்பற்றிட்டான். தேவர்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சு. அமிர்தத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பலம் பெறுவதுன்னு சொல்லி பகவான் சொன்னான். பகவானே வந்து அமிர்த மந்திர மணியை எடுத்துட்டு வந்து பகவானே கடைய ஆரம்பிக்கிறான். தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் கடைய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாள் வெளியே வந்து ஒரு இடத்துல விஷம் வந்தது. விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டார். அடுத்ததாக ஒவ்வொன்றா வருது. கௌஸ்துபம் வருது, ஐராவதம் வருது, உச்சேஸ்வரஸ் வருது, சந்திரன் வர, கடைசியா லக்ஷ்மி வந்தா. கடைசியா அதாவது சாட்சி ஸ்ரீரமாக ரஞ்சயந்தி விஷக்கந்தியா பத்தி சோதாமணி அப்படின்னு சாட்சா லக்ஷ்மி தாயாரே வந்தாலாம்.
ரமா முகுந்தம் நிரபேட்சம். யாருக்கு மாலைகளா சொல்லி லட்சுமி தாயை பார்த்துட்டே இருந்தார். லட்சுமி என்ன நினைச்சானா, யார் ஒருவர் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாம பூர்ணத்தையோடு இருக்காரோ அவருக்கு தான் மாலையிட வேண்டும் லட்சுமி நினைச்சான். பார்க்கும்போது எல்லா தேவர்களும் பார்த்தா எல்லா தேவர்களும் ஏதோ ஒரு குறையோடய இருக்கான். நம் பகவான் மட்டும் நாராயணன் மட்டும் எப்படி இருக்காருன்னா ரமா முகுந்தம் நிரபேட்சம். ரமாவை பார்க்கவே இல்லையா, நேரம் மாலை எடுத்து வந்து லட்சுமி நாராயணோட கழுத்தை போட்டா லட்சுமி விவாகம் ஆச்சு. சித்த நாளிலேயே கடைய அமிர்த தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலச ரசத்தோட எடுத்து நேரம் வந்தார். இவ்வளவு நேரம் பேசாம கடந்து எடுத்த அசுரர்கள் இப்ப என்ன பண்ணாங்க, டக்குனு வெளியே அமிர்தம் வந்ததுன்னு சொன்ன உடனே அமிர்த கலசத்தை வாங்கினா புதினா நேரம் எடுத்துட்டு போய் கீழே பூலோகத்தை கொண்டு வந்துட்டான். பூலோகத்தை கொண்டாட உடனே இப்ப என்னன்னா அமிர்த கலசத்தை அசுரர்கள் எடுத்துட்டு வந்தாலும் இங்க வந்து அவர்களுக்குள்ள சங்கம் இருக்கான். யார் அமிர்தத்தை சாப்பிடுறது, யார் போடுவார், நான் தான் சாப்பிடுவேன் அவளுக்குள்ள சங்கம். பகவான் இடத்துல போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணினா இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு. பகவான் சொன்னார், நான் பார்த்துக்கேன் அப்படின்னா யோசித்தூபம் அனிப்தேஷம் ததார பரமாத்மா. பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா அழகான ஒரு பெண் ரூபத்தை எடுத்துட்டார். பகவான் வந்து ஆண் ரூபத்தை எடுத்துட்டு வந்தாலே குலகோபம். ராமாயணத்தை சொல்லும் போது கந்தர்வராஜ பிரதிம லோகே விக்காத ஒன்றான். அவ்வளவு அழகா இருக்காதா ராமர். அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள அரண்யத்துக்குள்ள பிரவேசமாகும் போது எல்லா ரிஷிகளும் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு ரிஷிகள் மனசை நிக்கிரகம் பண்ணின மனசுல வரக்கூடிய எண்ணங்கள்லாம் ஸ்டாப் பண்ணி வச்ச ரிஷிகள். அந்த ரிஷிகள் எல்லாமே ராமர் பார்த்து சொக்கி போய் நான் ஒரே வித ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டான். மிச்சிலா நகரத்துக்கு வரும்போது தோல் கண்டார் தோலே கண்டார், தமிழ தாள் கண்டார் தாளே கண்டார்னு மிச்சிலா நகரத்துக்குள்ள ராமர் பிரவேசமானாரா, சீதையை கல்யாணம் பண்ணியிருக்காரா. அப்படி வரும்போது அயோத்தி மக்கள் அந்த மிச்சிலா மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே ராமரோட பாதத்தை செல்வே பார்த்தாங்க. ராமருடைய அடி திருவடியை பார்த்தாங்க. திருவடியை பார்க்க ஆரம்பிச்சா திருவடியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அழகை பார்த்து ரசிச்சு முடிக்கிறேன். ஒரு அழகை பார்த்து ரசிச்சு முடிச்சா தானே அடுத்த அழகுன்னு நம்ம போய் பார்க்க முடியும். அதுல போர் அடிச்சது அப்படின்னா அவனை எடுத்து பார்க்கலாம். அதே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதையே தான் பார்க்கணும். அது மாதிரி இந்த மிச்சிலைக்குள்ள ராமர் வரும்போது ராமருடைய பாதத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே என்ன ராமருடைய பாதத்தையே பார்த்து இருக்கான். தோள்கள் ராமருடைய புஜத்தை பார்த்தான். சில பேர் அப்படி பார்த்தவன் ராமருடைய புஜத்தையே பார்த்துட்டு இருக்கான். ராமர் கண்ணை பார்த்தவன் ராமர் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி பகவான் வந்து ஆண் ரூபம் எடுத்துட்டு வந்தாலே கொல்ல போறது மனிதர்களுக்கு. இப்போ என்ன பண்ணினாருன்னா அழகான பெண் ரூபத்தை எழுதினார். பரமாத்புதம் அப்படின்னா அற்புதமான ஒரு பரமாத்புதம் அப்படின்னா. உடனே பகவான் பார்த்தார். பெண் ரூபத்தை எடுத்து நேரம் எங்க வந்தார்னா மதுரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல திருமோகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துலதான் இந்த அமிர்தநாசனமே நடந்தது. அழகா இந்த பெண் ரூபத்தை எடுத்து இந்த பகவான் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அமிர்த தடாகத்துல ஜலம் எடுக்கிற மாதிரி வந்தார். இந்த மோகினி அப்படின்னு பெயர் இந்த பெண்ணுக்கு. நேரம் ராட்சசர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அமிர்த கலசத்தை வச்சு. நேரம் இந்த பெண்ணை பார்த்தா அந்த ராட்சசர்கள் பூரா பெண்ணை பார்த்த உடனே நான் வந்த வேலை என்னன்னு எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் போய் அவர் இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டான். மோகினி இடத்துல நீ ரொம்ப அழகா இருக்கீங்க, காத்து கஞ்சபலா சாட்சி ரொம்ப அழகா இருக்கியே, நீ யாரு, எந்த ஊரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தோன்ற எல்லா ராட்சசர்களும் மோகினியில போய் பேசிட்டு இருக்கா. அப்புறம் கடைசியா சொன்னா நாங்க இந்த மாதிரி அமிர்தத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம், எங்களுக்கு பரமாத்மா ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. பகவானை பார்த்தா உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது, எங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன பண்றா அந்த தேவர்கள் போடாம எங்களுக்கு போடு அப்படின்னா கொஞ்சம் பரமாறுறியான்னு கேட்டார். அதுதானே வந்துட்டார் பகவான். தாராளமா பரமாறுறேனே அப்படின்னார மோகினி. அமிர்த கலசத்தை போய் மோகினி கையில கொடுத்தா இந்த ராட்சசர்கள்லாம் தேவர்களும் வந்தா
ஆனா மோகினி ஒரே ஒரு ரூல் சொன்னார், நான் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த இது சொல்லாமே கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு, யாரா இருந்தாலும் ராட்சசனாக இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், தேவனா இருந்தாலும் ஒண்ணுதான், படித்தவனாக இருந்தாலும் ஒண்ணுதான், படிக்காதவனாக இருந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு பகவான் சொன்னார். அதனால தேவர்களும் நான் போடுவேன் அப்படின்னு. சரி நம்மளுக்கு அவதான் கிடைக்கிறது ஒத்துண்டா. அந்த ராட்சசர்கள்லாம் ரெண்டு சைடுக்கு ரெண்டு பங்கி போட்டு உட்கார வச்சாங்க. ரெண்டு பேரை உட்கார வச்சோம் அப்படின்னா இந்த சைடு தேவர்கள், இந்த சைடு ராட்சசர்கள். அப்படியே ஆடிட்டே பரதநாட்டியம் ஆடிட்டே இந்த மோகினியா அந்த பகவான் என்ன பண்றாருன்னா, அமிர்த கலசத்தில் இருக்கக்கூடிய அமிர்த காப்பியை எடுத்து தேவர்களுக்கு போடுறாங்க. தேவர்களுடைய இலையில விழுகிறது, ஆனா ராட்சசர்களுடைய இலையில விழவே இல்லை. இதோ ராட்சசன் பார்த்தான், நீங்கெல்லாம் வாயை பொழுது எல்லாரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கேன், அந்த பாருடா தேவர்களுடைய இலையில தான் என்னமோ விழுறது. இப்போ பரமாத்மாங்கிற பேர்ல தேவர்களுக்கு மட்டும்தான் போட்டுட்டு இருக்கா, நம்மளுக்கு ஏழு உண்மையா தெரிஞ்சு பாரு அப்படின்னா. அதுல ஒரு ராட்சசன், புத்திசாலியான ஒரு ராட்சசன் என்ன சொன்னா, உனக்கு தெரியாதுடா, இது பரதநாட்டியம்னு பேர், அபிநயம் பண்ணுவாங்க. பரதநாட்டியம் பண்ணும்போது அபிநயம் நடக்கும். அபிநயம்னா என்ன அப்படின்னா, அவ போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான். ஆக்ஷன் பரமாடுற மாதிரி ஆக்ஷன் இருக்கும், ஆனா போட மாட்டான். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காடா, உங்களுக்கு தெரியல. அவ எப்படி பரமாடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாளோ நீ அதை புரிஞ்சுக்கணும். இங்கதான் உள்ளவனா புரிஞ்சுப்பான்டா. அவ எப்படி போடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாளோ அதே மாதிரி நீ சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா. ஓஹோ அப்படியா, என்ன தெரியாம போச்சேடா அப்படின்னா. உடனே இல்லாத எல்லா ஆக்ஷனும் அவ அந்த சைடு தேவர்கள் ஆனா விழுந்துட்டு இருக்கு. வாஸ்தவமா பார்த்தா தேவர்கள் எல்லாம் அமிர்தம் விழுகுது. ஓஹோ அப்படியே நினைச்சு என்ன பண்றான்னா, அவ போடுற மாதிரி அபிநயம் பண்றா தேவர ராட்சசர்களுக்கு. மற்றவர்களுடைய ராட்சசர்கள் சாப்பிடுற மாதிரி அபிநயம் பண்றாங்க. இதை பார்த்தா ஒரு ராட்சசன், என்னடா இது என்னமோ சொல்லி உலகிட்டு இருக்கான், அங்க நிஜமாவே நம்ம விழுந்துட்டு இருக்கு, தேவர்களுடைய இலையில நம்ம விழுறது. இங்க உட்கார்ந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பந்திக்கு அந்த பந்திக்கு எடுத்து போயிடும், அங்க போய் உட்காந்துரும், அப்போசிட் சைட் பார்ட்டிக்கு போயிடுவோம்னா. இவங்க மட்டும் என்ன பண்ண, அவன் தான் சொற்பானு அப்படின்னு நமக்கு பேர். நேரம் இந்த ராட்சச கூட்டத்துல இருந்து ராட்சச பந்தியில இருந்து எதாவது ஆரம்பிச்சு அங்க போய் உட்காந்துருவான். அங்க போய் உட்கார்ந்தா அப்படின்னா நேர சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் உட்கார்ந்தானா இந்த ராட்சசன். இப்படி வரிசையாக இந்த மோகினி பரமாரிட்டே வந்துட்டு இருக்கான் அமிர்தத்தை. பகவானுக்கு தெரியும் இந்த ராட்சசன் தான் வந்துட்டான். சரி இருந்தாலும் போனா போகணும்னு சொல்லி பகவானும் போட்டாரு அமிர்தத்தை. சபை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, மேனஸ் அப்படிங்கிறது. போட்ட உடனே ஒவ்வொரு பங்கி ஒரு அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நீ நடக்க கத்துக்கணும். அதுதான் இங்கிதம் அப்படின்னு. ஒரே மாதிரி பழசே இருந்த பழைய டேபிளாக இருந்தோம்னா செல்லுபடியாது. அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ அந்தந்த குரூப்போட பழகணும், எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு குரூப்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சாப்பாடு அப்படின்னா ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுற சிஸ்டம் உண்டு. வைதிக கோஷ்டி அப்படின்னா அவ சகனா உபதோ சகனோ புவந்தோ சக வீரியம் கரவாவகை சொல்லி திருசுவர்ண மந்திரங்கள்லாம் சொல்லி தீர்த்தங்கள்லாம் போட்டு சபரிவார சாம பரமேஸ்வரன் சொல்லி மந்திரம்லாம் சொல்லி பிரீத்தின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பா வைதிக பந்தி. இதே பாகவத பந்தி அப்படின்னா அவ வந்து விப்ரத் வேணு ஜடபட்டினோ கந்தர்வராஜ பிரதிமம் கிருஷ்ணராம பகவானுடைய அவன் பாட்டெல்லாம் பாடி நாமத்தை சொல்லி கோவிந்த கோவிந்த கோவிந்தவோ மகாதேவ மகாதேவங்கிற பகவான் நாமத்தை சொல்லி பாகவதால கோட்டியில சாப்பிடுவான். அவளுடைய சாப்பாடு சிஸ்டம் இப்படி. இதுவே கொஞ்சம் லௌகிகமா வந்துட்டோ அப்படின்னா அந்த பஃபே சிஸ்டம்லாம் சொல்லிட்டு ஏதாவது நம்ம ரிசப்ஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னா பஃபே சிஸ்டம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றது கிடையாது, அங்கெல்லாம் நின்றுட்டு தான் சாப்பிடணும். நின்று கையில வச்சுட்டு அந்த போட்டோலாம் எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டு அப்லோடு பண்ணி இந்த மாதிரி அதோட சிஸ்டம் பஃபே சிஸ்டம். அங்க போய் உட்காந்து நம்ம வந்து உட்காந்து இலையை கீழே போட்டு உட்கார வச்சு ரொம்ப மெதுவான ஆரம்பிக்கணும். அது அதனுடைய ஒரு சிஸ்டம். இப்படி வெறும் சாப்பாடு தான். அதுல இவ்வளவு ஒரு இது இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி நடந்துக்கணும். அது இந்த பாவம் இந்த எந்த ராட்சச பந்தியிலிருந்து எந்த வந்தான் இந்த சொற்பானம் அவனுக்கு தெரியல. பாவம் என்ன பண்ணான், அமிர்தத்தை போட்ட உடனே எல்லா தேவர்களும் சாப்பிட பரிசேஜனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்.
அது இந்த பாவம் இந்த சொற்பானுக்கு தெரியல. என்ன பண்ணினா அப்படின்னா, அமிர்தத்தை போட்டுதான் உடனே எடுத்து வாழ போட்டுதான் இந்த சொற்பான். போட்ட உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் 2 பேரும் பார்த்து கத்துனான், சுவாமி 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 இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்மான் கிடையாது, யாரோ ஒருத்தர் வந்து எதிர்பந்தி வந்து உட்காந்துட்டான் பாருங்க, பரிணாம சார் பந்தியோட இது தெரியாம எடுத்து போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டுட்டான் பாருங்க அப்படின்னு மோகினியை பார்த்து. இப்படி சொன்ன உடனே மோகினியா இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணா, பரமாரி இருந்த ஆப்பையானே தலையில ஒரு அடி விட்டாலும் மோகினி தலை தனியா போயிட்டு உடம்பு தனியாக இருக்கு. அமிர்தத்தை என்னதான் வாயில போட்டுன்றாலும் அதனால என்ன பிராணன் போகலையா, உடம்பு தனியா இருக்கு. உடம்பும் தலையும் தனியா இருந்தாலும் உயிர் இருக்கானா. அப்புறம் அந்த நவகிரகத்துல சேர்த்து விட்டார் அப்படின்னு மேல. இப்படியாக தேவர்களுக்கு பகவான் வந்து அமிர்தத்தை முழுக்க போட்டு முடிச்சார். அசுரர்களுக்கு எந்த ஒரு இதுவும் போடல. இன்னும் இது பகவான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது சமூகம் சர்வபூதேஷு, பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், நான் யாருக்கும் வேற்றுமையை பார்க்க மாட்டேன், தேவர்களையும் கூப்பிடுன்னு சொன்னார் பகவான் மோகினி. இப்ப என்ன, நான் தேவர்களுக்கு மட்டும் போட்டுட்டு அரக்கர ராட்சசர்களை கைவிட்டுட்டாரே பகவான் அப்படின்னு தோணும். பார்த்த உடனே கதையை கேட்டோம் அப்படின்னா இப்படிதான் தோணும். ராட்சசர்கள் தான் கையில அமிர்தத்தை கொடுத்து போடுன்னு சொன்னான். ஏன்னா எந்த வேற்றுமையும் பார்க்க மாட்டேன், தேவர்களையும் கூப்பிடுன்னு சொன்னான். இப்போ என்னாச்சு அப்படின்னா, தேவர்களுக்கு மட்டும் போட்டுவிட்டு ராட்சசர்களுக்கெல்லாம் போடலையா. இன்னும் இது பகவானுக்கு வேற்றுமை உண்டா அப்படின்னா இப்படி கிடையாதான். முன்னாடி சொன்ன அந்த பிரதிபதி கண்ணாடி இடத்துல நம்ம என்ன காமிக்கணுமோ அதான் திரும்பி நம்ம இடத்துல காமிக்கணும். நம்ம அழகா போய் நின்னோம் அப்படின்னா கண்ணாடி அழகா காமிக்கணும். நம்ம வந்து கைதாருனா முடியெல்லாம் விரிச்சு போடுன்னு எடுத்து கிழிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு பேண்ட் போய் நின்னோம் அப்படின்னா கண்ணாடி அதை தான் காமிக்கும். கண்ணாடியை போய் உடச்சோ கண்ணாடியை பற்றி சொல்லி ஒரு காரணம் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியும். அது மாதிரி பகவான் இடத்துல இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணியாங்க, பகவான் ஆரம்பத்துல இருந்தே பார்க்கட கடையில இருந்தே அசுரர்களையும் கூப்பிடு, அசுரர்களுக்கும் அமிர்தத்தை தாழ்தான் பகவான் சொன்ன. இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணினா அப்படின்னா, அமிர்தம் வந்த உடனே நேர் புடுங்கிட்டு தான் மட்டும் சாப்பிடணும் ஓடி வந்துட்டாங்க. பகவான் இடத்துல இவருடைய கபட்ட புத்தியை பகவான் இடத்துல இந்த ராட்சசர்கள் காமிச்சான். 2 பேரும் சேர்ந்துதானே பார்க்கடலை கடைஞ்சா, 2 பேருக்கு சேர்ந்துதானே அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். ராட்சசர்கள் மட்டும் என்ன பண்ணாருன்னா, அமிர்த கஷம் வந்தவுடனே குடிக்கிட்டு ஓடிட்டான். துர்புத்தி. அதுக்கேற்ற தானே பகவானுடைய அடுத்த மூமெண்ட்டும் இருக்கும். அதனால பகவான் வந்து இந்த இடத்துல வந்து தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அசுரர்களுக்கு சிக்ஷை பண்ணினார். இப்படியாக அமிர்தம் நடந்து முடிஞ்சது. தேவர்களுக்கெல்லாம் பலம் கூடிடுத்து, அசுரர்களுக்கு பலம் கம்மியாயிடுச்சு. தேவர்களுக்கு ராஜ்யத்தை கைப்பற்றினா அமராவதிய நேர பலி வந்து தன்னுடைய சுக்ராச்சாரிய இடத்துல போய் கேட்டார், பகவான் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா, அசுரகுலங்கிறதுனால பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி தன்னுடைய குருவான சுக்ரன் இடத்துல போய் கேட்டார். அப்படிலாம் இல்லப்போ உன்னுடைய தாத்தா பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணலையா, பகவான் யாரா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி சொன்னார். விஸ்வஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம், அந்த யாகத்தை நீ பண்ணினால் உனக்கு சம்ஸ்கரிதமான சக்திகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் வந்து சொன்னார். விஸ்வஜித் அப்படிங்கிற இந்த யாகத்தை பண்ணினா அக்ஷயமான அம்பரா துணி போன்ற பல ரசங்கள், இன்னும் சொல்லக்கூடிய ரசங்கள், இது போன்ற எல்லா ஒரு திவ்யமான சில விஷயங்கள் கிடைச்சதுதான் இந்த பலி சக்கரவர்த்தி. என்ன பண்ணா, நேர அமராவதி போனா யுத்தம் அப்படின்னா அமராவதியை கைப்பற்றினா கீழே லோகத்துக்கும் ஒரே அரசனாக மாறினா இந்த பலி சக்கரவர்த்தி. தேவர்கள் தான் திரும்பி கஷ்டப்பட்டு இருக்கா, அரசர்களோட அசுரர்களுடைய சாம்ராஜ்யம் வந்து தேவர்கள் தான் திரும்பி கஷ்டப்பட்டு இருக்கா. இப்படி இருக்கிற சமயத்துல தேவமாதா அதிதி வந்து கஷ்யபர் தன்னுடைய பர்த்தாவான கஷ்யபர் இடத்துல போய் கேட்டாலாம், நம்மளுடைய குழந்தைகள் தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, நீங்க எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணா. கஷ்யபர் இடத்துல கஷ்யப மகரிஷி என்ன சொன்னார் அப்படின்னா, பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை சொன்னார். இந்த விரதத்தை நீ பண்ண, விரதம் கேசவ கோஷனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விரதம் ஒண்ணு பண்ணினோம்னா பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எவ்வளவோ விரதங்கள் இருக்கு. சுக்கரவார விரதம், கிருத்திகா சோமவார விரதம், ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம் போன்ற எவ்வளவு விரதங்கள் இருக்கு. இந்த விரதங்கள் மூலமாக விரதங்கள்னால நிறைய பேர் நினைச்சோம்னா சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம் அப்படின்னாலே உபவாசம் சாப்பிடாம இருக்கிறது.
ஆனா அந்த விரதத்துல சாப்பிடாம இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. பின் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடாம இருந்து அந்த நாள் பூரா பகவானுடைய ஸ்மரண நினைவு இருந்துட்டே இருக்கும். அதுதான் விரதத்துக்கு முக்கியமே. அப்படி பகவானுடைய எண்ணம் இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னா அது போய் பட்டினி விரதம்னு கணக்காக. இன்னைக்கு ஒருத்தன் சாப்பாடு கிடைக்கல, இல்ல ஏதோ ஒரு காரணமா சாப்பிட பட்னியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கும் சாப்பிடாம இருந்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா அதுவும் சேர்ந்துடும். அப்போ சாப்பிடாம இருக்கிறதுனால புண்ணியம் கிடைக்கும் இல்லை, சாப்பிடாம இருந்து பகவானை நினைக்கணும். அதனால இன்னைக்கு கிருத்திகா சோமவார விரதம் அப்படின்னா, சோமவாரம்னா சிவனையோ, கிருத்திகாண்டம்னா முருகனையோ, ஏகாதசி விரதம்னா பெருமாளையோ சாப்பிடாம இருந்து கோவிலுக்கு அந்த பகவானையே பார்த்து அவருடைய திருநாமங்களை சொல்லி அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் விரதமே தவிர்த்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு விரதம் இல்லை. பகவான் நமக்கு சொல்லாம எந்த ஒரு செயலும் பண்ணாம விரும்பினதுன்னா அது பேர் பட்டினி அப்படின்னா பேர். விரதம் கேசவ தோஷனம் அப்படின்னா அவர் அந்த விரதத்துக்கு அப்படி இருந்தோம் அப்படின்னா விரதத்துக்கு பகவான் சந்தோஷம் ஆயிடுவார். அப்ப நம்ம கேட்க வரதெல்லாம் கொடுப்பார். இப்படியாக பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை இந்த கஷ்யப மகரிஷி இந்த அதிதி தேவமாதாவான அதிதிக்கு சொன்னார். அதிக்கு அதை எப்படி சொன்னாரோ அதே போல பகவான் குறிச்சு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இந்த பயோவிரதத்தை பண்ணினார். ஒரு பட்சம் நம்மளுடைய விரதம் இந்த விரதத்தை பண்ணி முடிச்ச உடனே பகவான் பேர் நாராயணன் அனுகிரகம் பண்ணினார். நானே உனக்கு புத்திரனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினாராம் தேவமாதா அதிதி. ஷோடாயாம் சிரவணத்வாதசியாம் நட்சத்திரே அபிஜித் பிரபு அப்படின்னு ஆவணி மாசத்துல திருவோண நட்சத்திரத்துல பகவான் அவதாரம் பண்றார். வாமனராக அவதாரம் பண்றார். இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக பகவான் அவதாரம் பண்றார். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகூர்த்தத்துல பகவான் அவதாரம் பண்றார். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற இந்த முகூர்த்தத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. பொதுவாக கால தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தை பண்ணக்கூடாது, வேண்டும் ராகு காலம் போன்ற காலங்கள் இதில் கிளம்பக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு காலங்கள் நியமம். ஆனா இந்த அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய முகூர்த்தம் இது ஒரு அப்ராக்சிமேட்டா 11:30 மணி மேல இந்த டைம் ஆரம்பிக்கும். ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஒரு அபிஜித் முகூர்த்தம். அந்த காலத்துல எந்த ஒரு தோஷம், கால தோஷமோ, திக்கி தோஷமோ, வார தோஷமோ எந்த ஒரு தோஷமும் கிடையாது. சாயங்காலத்துல எப்படி சாயங்காலம் 6 மணிக்கு மேல எந்த ஒரு வார தோஷம், திக்கி தோஷம் எப்படி கிடையாதோ அது போல இந்த மத்தியானம் இந்த அபிஜித் முகூர்த்தம்னு சொல்றாங்க. இந்த முகூர்த்தத்து இந்த முகூர்த்தத்துல எந்த காரியத்தை வேணா நம்ம ஆரம்பிக்கலாம், கால தோஷங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நட்சத்திர அந்த முகூர்த்தத்துல பகவானுடைய வாமனருடைய அவதாரமான திருவோணம்னு சொல்லிட்டு திருவோண பணின்னு சொல்லிட்டு கேரள தேசத்துலலாம் அது ரொம்ப பிரசித்தி. பகவான் வாமனர் அவதாரம் பண்ணின இந்த நாளை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா கேரள தேசத்துல இதை கொண்டாடுவோம். வாமனர் அவதாரம் பண்ணி இந்த தினத்தை இப்படியாக வாமனர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி குழந்தை வளர்ந்து 7 வயசுல உபநயனம் பூணூல் கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தைக்கு. பூணூல் பண்ணி வச்ச உடனே பிரம்மச்சாரியா இருக்கணும், பிரம்மச்சாரி ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டு போகணும், தானம் வாங்க போகணும். உபநயனம் அப்படிங்கிறது ஒரு கர்மம், வேதத்தால சொல்லப்பட்ட ஒரு கர்மம். அந்த உபநயனத்துக்கு சாவித்திரியும் சவிதா பிரிவு பூணூல் அப்படிங்கிற பூணூல் அதான் அந்த பூணுல சவிதா அப்படிங்கிற தேவதையை கொடுக்குறாளாம். சந்தியா பூணூல் போட்டதுக்கு சவிதா உபாசனே உண்டு. காயத்ரி மந்திரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அது காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற சாவித்திரி தான் அதனுடைய உண்மையான பேரு. சவித்ரி தேவாத்மகமா இருக்கிறதுனால அந்த மந்திரத்துக்கு சாவித்ரி அப்படின்னு பேர். பொதுவா எல்லாரும் காயத்ரி ஜபம் பண்ணீங்கன்னு சொல்லி சந்தியில காயத்ரி தான் முக்கியம், காயத்ரி ஜபம் பேர் வச்சுக்காங்க. ஆனா எங்கேயுமே காயத்ரிங்கிறது சாவித்ரி பூ அணு, சாவித்ரி பூ அணு பூகி அப்படின்னு அந்த உபநயன ஆரணிக்கு கேட்பார். வாத்தியார் சொல்லி குழந்தைய சொல்லுவாரு. அந்த மந்திரத்துக்கு சாவித்ரின்னு தான் பேர், எடுத்து காயத்ரிங்கிற பேர் கிடையாது. மேகலை பிக்ஷைடனும் பிக்ஷைடத்துக்கு யாரு வேணாசா உமாதா தம்பிகா சக்தி. அன்னபூர்ணியே பிக்ஷை போடுறாராம். தர்மங்கள்லாம் சப்த ரிஷிகளே கொடுக்குறாரா. இப்படியாக அந்த வாமனருடைய பூணூல் கல்யாணமானது ஆனது. பூணூல் படிச்ச உடனே என்ன போய் பிரதிக்கு அவங்க தானம் வாங்கணும். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். நியமங்கள் பல நியமங்கள் எதுவுமே இல்லை. சாஸ்திரத்தை சொன்னது
பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு. அது யாரையும் எப்படிலாம் பிக்ஷை கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து விஷ்ணு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. எந்தெந்த வந்ததான் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கு. இப்படியாக தானம் வாங்கணுங்கிறது பூர்ணப்படுத்துகிற ஒரு நியமம். அதுக்காக தானம் வாங்குறதுக்காக இந்த வாமன பகவான் கிளம்பி போறாரா, குழந்தை கிளம்பி போறானா, நேர பலிக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காரு. அவதாரமே பலிங்கிறவன் வந்து ராஜ்யத்தை கைப்பற்றிட்டான், தேவர்களுக்கு சோபை கம்மியாயிடுது. அதனால பயோகத்தம் பண்ணி பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு, தேவர்களுக்கு திரும்பி சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி கொடுத்தார். இது பொதுவான அர்த்தம். ஆனா இங்க வாமனாவதாரத்துடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா பலிக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் பகவான் வாமனாவதாரமே எடுத்தார். நேர பலி சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு போறாராம். அரண்மனைக்கு போன உடனே பலி வாங்குவனும் சுவாதகம் அத்தின பிதஸ்தா அத்தின பாவிதம் அத்தியஸ்பிருஷ்ட கிருதுரையும் எத்தவான் ஆகதோ ஜான். இன்னைக்கு என்னுடைய குலமானது உதாரணமாச்சு, என்னுடைய அரண்மனை இன்னைக்கு பவித்திரமாச்சு, நான் பண்ணக்கூடிய எண்ணிய வேள்விகள் இன்னைக்கு பவித்திரமாச்சு நீங்க வந்ததுனால அப்படின்னு சொல்லி அந்த வாமன பகவான் சின்னதான் இருப்பார். 7 வயசு குழந்தை. குழந்தைய கூப்பிட்டாரு, அழைச்சார், பாத பூஜைகள் எல்லாம் பண்ணினார். பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி பகவான் இடத்துல கேட்டாராம். உடனே வாமனன் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு 3 அடி மண்ணு கொடுப்பா அப்படின்னாரு. 3 அடி மண்ணு போதும் எனக்கு அப்படின்னாரு. என்னது இது, எப்பேற்பட்ட ராஜா நானு, என்னிடத்துல வந்து அது வேணும் இது வேணும், பெரிய கிராமம் வேணும், நகரம் வேணும், பசுக்கள் வேணும், இப்படிதானே கேட்கணும். என்னிடத்துல பேரும் 3 அடி மண்ணை கேட்கறிய அப்படின்னு சொல்லி கேட்டார். தும் பாபு பாலிசக்தி குழந்தைதான் கேட்கிறியடா நீ அப்படின்னா. உடனே பகவான் சொன்னா, இந்தமையாக பிரயோஜனம், எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் கேட்க முடியும். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கிறதுனால எனக்கு என்ன வேணுமோ அதுதான் எடுத்துக்க முடியும். நம்மளே ஆத்துல சாதம் வச்சோம் அப்படின்னா 2 பேர் சாதம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வச்சவங்களுக்கு தான் சாப்பிடுவோமே, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம். அதாவது எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு போதும். உங்கள்கிட்ட நிறைய இருக்கலாம், நிறைய இருந்து மற்றவர்களுக்கு தானம், எனக்கு இது போதும் அப்படின்னா வாமனர். உடனே என்ன பண்ணா, 3 அடி மட்டும் தான் கேட்டாருன்னா. உடனே பலி சக்கரவர்த்தி தன்னுடைய காலை பார்த்தார். அவர் காலால் 3 அடி கொடுக்கலாம் அப்படின்னு. பதானி சம்ஜிதானி பதானி மம அப்படின்ட்டார். ஏன் காலால 3 அடி அப்படின்ட்டார். வாமனருடைய கால் குட்டியோடி தோண்டு இருக்கு, அந்த காலால 3 அடி பண்ண அப்படின்ட்டார். சரி கொடுக்கலாம், நேர கொடுக்கலான்னு போகும்போது நேரம் குருவான சுக்கராச்சாரிய பின்னாடி தராக எதிர்ப்பாரா பலியை. வந்திருக்கிறது யாரு தெரியுமாட்டா, மாயா மாணவகோ ஹரி, மாயா வேஷத்துல வந்திருக்கான் அந்த நாராயணன் தான். ஒரு இடத்துல எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுடுவோம், அவனை ஆண்டி ஆகிட்டு விட்டுடுவோம், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு. பலிக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா பேர்பட்ட பகவான் லோகமே அடிச்சுக்கிறது எப்படின்னா லட்சுமி சம்பளத்துல தான் லோகமே அடிச்சுக்கிறது. அந்த லட்சுமி வேணும், வீரிய லட்சுமி வேணும், விஜயலட்சுமி வேணும், சந்தான லட்சுமி வேணும், அனலட்சுமின்னு சொல்லிட்டு லட்சுமிக்காக தான் லோகமே அடிச்சுக்கிறது. அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி ஸ்ரீக்கு ஸ்ரீபதி அந்த பகவான், அந்த பகவான் என்னிடத்துல வந்து தானமாக வந்திருக்கான் அப்படின்னா எனக்கு பெருமை தானே அப்படின்னா பலி. இதை விட நான் வேணும் பெரும் பாக்கியம் வேணும் நான் பண்ணிட்டு போறேன். நான் ஆண்டியானால் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், அப்பேற்பட்ட பகவானுக்கு நான் கொடுக்குறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நினைச்சானா இந்த பலி. நேர போனா இந்திராவளி, அவனுடைய பலியினுடைய மனைவி இந்திராவளின்னு பேர். அவர் ரெடியா கமலுக்கு ஜலத்தை வச்சு வாங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னாலாம். வந்தா தானம் பண்ணி ஜலத்தை கையில விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா பகவான் அப்படியே ரூபம் அபத்ததா அற்புதம்னு பகவான் குட்டியோடு இருந்த வாமன பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து ஒசரா வளர்ந்துட்டாராம். ஜலத்தை எப்படி தானம்னு விட்டாரோ விட்ட உடனே தூண்டு வந்த அந்த வாமன பகவான் அப்படியே வளர்ந்துட்டாராம் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து. என்ன பண்ணார், திரிவிக்ரம அவதாரம் பெரிய சொரூபத்தை எடுத்து ஒரே காலால மேல இருக்கக்கூடிய 7 லோகத்தை ஒரே காலால அளந்தார். மேல சொல்லக்கூடிய பூபா ஸ்வஹா மகா ஜனா தபா சத்தியலோக பிரம்மலோக பரியந்தம் ஒரே அடியில அளந்தார். ஒரு அடி முடிஞ்சு போச்சு, பாதி சொத்து காலி, ஒரே அடிக்கு பாதி சொத்து காலி. அடுத்து 2வது பாகம் என்ன, கீழே அடுத்து அத்தல விதல சுத்தல மகாதல ரசாதல பாதாளம் சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 7 லோகம், அந்த லோகத்தை அளந்து முடிச்ச மொத்த சொத்து காலி. 2 அடியில மொத்த சொத்து காலி.
இப்போ என்ன கடனாளியா போயிட்டான் பலி. 3 அடி கேட்டார். 3 அடி கேட்டுட்டு 2 அடியில மொத்தம் இவன்கிட்ட சொத்தே பலியினுடைய சொத்தை 7 லோகத்தை கைப்பற்றி வச்சிருந்தான். 7 லோகமும் 2 அடியில அளந்தாச்சு, முடிஞ்சு போயாச்சு. இப்ப இவருக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, ஆனா வாக்குறுதி கொடுத்துருக்கான் 3 அடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு 2 அடி கொடுத்ததுனால 2 அடி மேல இவன் சொத்து இல்லாத காரணத்தினால கடனாளா போயிடலாம். எங்க இன்னொரு அடி அப்படின்னு சொல்லி பகவான் கேட்கிறார். 3 அடி தரேன்னு சொன்னேன், உன்னோட சொத்தை கூட அளந்தாச்சு, எங்க அடுத்த அடி அப்படின்னு கேட்கிறார். உடனே பலி பெருமிதமா சொன்னான்னா 3ஆவது அடி இல்லைன்னு நான் சொன்னேன் நான் ஒரு இடத்துல அப்படின்னு. ஏன் அப்படின்னா தந்தையே நான் உங்களுக்கு தரேன், நான் இருக்கேன், 7 லோகத்தையும் நீங்க அளந்துருக்கலாம், நான் இருக்கேன், என்னையும் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சர்வஸ்வ ஆத்ம நிவேதனே பலியில கொடுத்துன்னு பகவான் இடத்த தன்னையே கொடுத்துட்டான்னா இந்த பலி சக்கரவர்த்தி நானே உங்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் பலியினுடைய காலில் தலையில சிரசனையும் தன்னுடைய பாதத்தை வச்சா பகவான். இன்னும் பலி அப்படிங்கிறவர் இன்னும் சிரஜி அஸ்வத்தாமா பலிவிலாசோ ஹனுமான் சுபீஷம் பராமர்ச சத்தியே சிரஜீவினான். பலிங்கிறவன் 7 சிரஜில ஒருத்தர் இன்னும் லோகத்தை வாழ்ந்துதான் இருக்கான். எங்க அப்படின்னா சுத்தலம் அப்படின்னு சொல்லி கீழே 7 லோகம் சொன்னோமோ அது சுத்தலம் அப்படிங்கிற ஒரு லோகம். அந்த லோகத்துலதான் பகவான் பலி சக்கரவர்த்தி இன்னும் இருக்கான். என்ன பண்ணான்னா கதையை பார்க்கும்பொழுது பலியின் இடத்துல எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு பகவான் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். 2 அடியில எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டான் அப்படின்னு. உள்ள முக்கியமா ரகசியமா பார்த்தோம் அப்படின்னா தான் புரியும். பலியை தன்னோட சொத்தா பகவான் ஆக்கி விட்டான், தன்னை சேர்ந்தவனாக பகவான் ஆக்கி விட்டான். இப்ப என்ன பண்றாங்கன்னா தான் சொத்தை தான் தானே காப்பாற்றணும். அதனால பலியை தன் சொந்தா ஆகின காரணத்தினால இன்னைக்கும் சுதரத்தில் இருக்கக்கூடிய பலிக்கு பகவான் விராதனாக நின்று காவல்காரனாக பகவான் நின்று இருக்கான். அப்படி பலியினுடைய பிரபாவம் ஆத்ம நிவேதம் பண்ணின பலி. ஆத்ம நிவேதத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா அதை எடுத்த உடனே பலியை தான் சொல்லுவோம். இப்படி பலி பகவான் இடத்துல ஈடுபட்டான். இப்படி பகவான் பல அவதாரங்கள் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனத்தை பகவான் பண்ணிட்டே வந்தான். வாமனாவதாரத்தை சொல்லி முடிச்ச அஷ்டமஸ்கந்தத்துல. அடுத்து வாமனாவதாரத்துடைய தொடர்ந்து அதே அஷ்டமஸ்கந்தத்துல கடைசியில பிரளய வயசு பார்த்து சுத்த சக்தியை முக்கிய ஸ்ருதிகண உபநீதம் பிரத்யுபாதத்தா இத மகதேத்யோ பிரம்மசக்தியோ வர்தாந்த மகாமகில ஹேத்தும் ஜிமமியானதவஸ்மின்னு மத்ஸ்யாவதாரத்தையும் ஒரே ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு நவமஸ்கந்தத்தை ஆரம்பிச்சார். நவமஸ்கந்தத்தை ஆரம்பித்த உடனே எந்தெந்த அரசர்களுக்கு அப்புறம் யார் ஆண்டு வந்தாங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு சூரிய வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நபகன் நாபாகன் போன்ற பல ராஜாவுடைய சரித்திரத்தை சொல்லிட்டே வரார். அந்த சூரிய வம்சத்தை ஒரு அரசன் வந்தானா அம்பரீஷன் அப்படின்னு படிக்கிறேன். அம்பரீஷோ மகாபாகா சப்தீபவதி அபியாஞ்ச ஸ்ரீயங்கத்வா விபவம் சாதகம் போய் அப்படின்னு. அம்பரீஷோ மகாபாக அம்பரீஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா அரசன். இந்த இக்ஷ்வாகு சூரிய வம்சத்தை ஒரு அரசன். மொத்த பூலோகத்துக்கே ஒரே அரசனா இந்த அம்பரீஷன். வாசுதேவே பகவதி தத்பக்தேஷ்ட சாதுஷு. ஆனா இப்படி லோகத்துக்கே அரசனாக இருந்த பொழுது அவருடைய மனசானது எப்படி இருக்குன்னா பகவான் இடத்திலேயே அவருடைய மனசானது இருக்கு. வாசுதேவே பகவதி தத்பக்தேஷ்ட சாதுஷு. பகவான் இடத்திலையும் அவர்களுடைய அடியார்கள் இடத்திலையும் அவருடைய மனசானது இருக்கு. பிராப்தோ பாகம் வரம் விஸ்வம் ஏனேதும் லோஷ்டம் ஸ்மிருதம் அப்படின்னா வேறுபட்ட ஐஸ்வர்யம் அடியார் செல்வம் இருக்கு அந்த அரசன் இடத்துல. ஆனா அதெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா ஏனேதும் லோஷ்டம் ஸ்மிருதம் அப்படின்னா ஒரு மண்ணை நம்ம ஒரு மதிப்பு நம்ம ஒரு மண்ணை கையில் எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட மண்ணு யாராவது பெருமிதமா நினைச்சுக்கோமோ அது மாதிரி நினைச்சுக்க மாட்டோம். அது போல இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் மண்ணு போலதான் நினைச்சானா அந்த அரசன். இதெல்லாம் என்னோடதும் கிடையாதுங்க, இதெல்லாம் பகவானுடைய. தன்னோடதும் நினைச்சுக்கிறதுக்கு தன்னோடதான் இருந்தாதான் நினைச்சுக்கிறது எல்லாமே பகவானுடைய. அதனால அவனுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு பொருட்டா இல்லை. ஐஸ்வர்யமும் சுத்த போகம் இல்லை அவனுடைய மனசு இல்லை. மனசுதான் பகவான் இடத்திலே இருக்கு. சவைவனா கிருஷ்ணவதாரவிந்தையோ மனசானது பகவானுடைய திருவடியில வச்சான். வச்சாம் சிவைகுண்டகுணானுவர்ணனே
வாக்குன்னு ஒன்று இருந்தா பகவானுடைய திருநாமங்கள் சொல்றதும் பகவத் குணத்தை பேசுறதும் சொல்றதும் இதுக்குதான் வாக்கு. அவருடைய வாக்கு அதுக்கே செலவிடுதான். கரோஹரேஹே மங்கிரமார்ச்சனாதிஷு. இப்பேற்பட்ட அரசனாக இருந்த பொழுதிலும் கோவில்களை கட்டுறதுக்கு, கோவிலை கட்ட சொல்லி அதை பெருக்கிறதுக்கு ஆட்கள் வேலையாட்களை போட மாட்டாங்கன்னா தானே போய் கோயிலை தான் சுத்தம் பண்ணுவான். கரோஹரேஹே மந்திரமார்ச்சனாதிஷு. கை படைச்சனுடைய பலனே அதுதான் அப்படின்னு கருதுவானா அந்த அரசன் அம்பரீஷன். ஸ்ருதிம் சகார அக்ஷித சத்வசோதயே முகுந்தலிங்காலய தர்ஷனேதுஷு. கண் படைச்சனோட பயன் பகவத் திருமேனியை பார்க்கிறது. ஸ்ரீமத் துலஸ்யா வசனாம் சுதத்திலே பாதோஹரே க்ஷேத்திரபதான் சர்ப்பணின்னு சொல்லி இந்த சரீரத்தை கடவுள் கொடுத்த இந்த உடம்பை வச்சு முழுக்க முழுக்க பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றானா இந்த அரசன். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு சமயம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான் இந்த அம்பரீஷன். ஏகாதசி விரதத்தை பண்றதுல ரொம்ப ஆக்கிரகமா இருக்கான். பிருந்தாவன ஏகாதசி அப்படின்னு கார்த்திகை மாசத்துல ஒரு ஏகாதசி வரும். அந்த ஏகாதசினா பிருந்தாவனத்துக்கே போய் அந்த ஏகாதசிய கொண்டாடணும்னு நினைச்சான் இந்த அம்பரீஷன். எல்லாத்தையும் எடுத்து நேரம் பிருந்தாவனத்துக்கு போய் கொண்டாடுறான். விரதம் அப்படின்னாலே ஏகாதசி விரதம். தசமி ராத்திரில இருந்து சங்கல்பத்தை எடுத்துட்டு அன்னைக்கு உபவாசம் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த நாள் காத்தால அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி வேதோக்தமாக கடஸ்தபடங்கள் எல்லாம் பண்ணி அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி அதன் பின் மத்தியான நேரத்துல பகவத் குணத்தை சிரவணம் பண்ணி சத்சங்கம் பிரவச்சன கதைகள் கேட்டு அப்புறம் சந்தியாவதனாதி அனுஷ்டானங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பகவானுடைய திவ்யநாம சங்கீதம் சொல்லி பகவன் நாமத்தை சொல்லி ஆடுறது குதிக்கிறது. பகவன் நாமத்தை சொல்லி கூட திவ்யநாம சங்கீதம் அதை முழுக்க ராத்திரி பூரா பாடி பகவத் சொன்னையிலேயே நாள் கழிச்சு. முன்னாடியே சில நேரம் சொன்னேன், ரதம் அப்படின்னாலே பகவானுடைய அந்த நாள் பூரா இருக்கணும்னு சொன்னேன். அது மாதிரி காலையில ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு அபிஷேக ஆராதனை, உபன்யாசம், பாராயணம், ஜபங்கள், ராத்திரி நேரத்துல பகவத் திருநாமங்களை சொல்லி ஆனந்தமா ஆழ்றது. இப்படி அந்த நாள் பூரா அந்த ராத்திரி தூங்கக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி தூங்காம இப்படி பகவான் இடத்துல ஈடுபடும். அது போல எப்படி சொல்லிக்கோ அது மாதிரி இந்த அம்பரீஷன் ஈடுபட்டு வரான். விரதங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரான். அடுத்த நாள் காலையில என்ன அப்படின்னா துவாதசினி வேற அடுத்த நாள். அந்த நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துவாதசிக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். எப்படி விரதம் ஏகாதசி விரதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல துவாதசி சாப்பாடு ரொம்ப முக்கியம். துவாதசி அந்த டைத்துக்குள்ள துவாதசி போறதுக்குள்ள சாப்பிடல அப்படின்னா விரதம் இருந்த பலனே கிடைக்காது. அந்த துவாதசி பாரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துவாதசியானது அடுத்த நாள் திச்சி குஞ்சவருத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு ஏதோ புத்திருக்காதி ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு வந்த பிராமணர்கள், அதிச்சிகள், பெரியோர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கடைசியில அவன் சாப்பிடணும். யதேஷ்டமாக விரதங்கள் நடந்து முடிஞ்சது. எல்லாரும் வந்த எல்லோருக்கும் சாப்பாடு போட்டான் இந்த அரசன். வேற யாராவது இன்னும் இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சாட்சாத் துர்வாசா பகவான் பூத்து அந்த ஒரு அதிர்ச்சி வந்தா. யாருன்னா துர்வாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. அவர் வந்த உடனே வாங்கோ வரணும் நீங்க என்னுடைய போஜனத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி அம்பரீஷன் பிரார்த்தனை பண்ணினான். சத்த இரு நான் போய் யமுனா நதி கரையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு என்னோட சந்தியாவன அனுஷ்டானங்கள் நான் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருப்பேன் அப்படின்னா இந்த துர்வாசர் என்ன பண்ணினார் அப்படின்னா நேர யமுனா நதிக்கு போனார். ஸ்நானம் பண்ணார். வச்சார். ஸ்நானம் பண்றாரு அங்கே இருக்க குளிச்சு முடிக்கல, ஜபங்கள் முடிக்கல. இந்த துவாதசியில என்ன ஒரு முன்னாடியே சொன்னேன், துவாதசி போறதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும், அப்பதான் விரதம் இருந்த பலன் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னா துவாதசி முடிய போகுது, அதுக்குள்ள சாப்பிட்டாலும் இந்த அம்பரீஷன் அப்படிதான். அப்படி சாப்பிட்டாதான் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். இப்போ என்னாச்சுன்னா சாப்பிட வாங்கணும்னு சொல்லி ஒரு அதிதி மகரிஷி கூப்பிட்டாச்சு. அவர் என்ன சாப்பிட வந்து அவர் சாப்பிடாம தானும் சாப்பிடக்கூடாது. இப்ப ரெண்டும் தர்ம சங்கடமாகி போயாச்சு. பிராமண அதிக்கிரமே தோஷா துவாதசியாம் நிலபாரணி அப்படின்னு பிராமணரை விட்டுட்டு சாப்பிட்ட பாவமும் வந்துடும். வீட்டுக்கு வாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அவர் வராம தான் சாப்பிட்டா அப்படின்னா அந்த பிராமணரோட அதிக்கிரமிச்ச தோஷமும் வந்துடும். அதே சமயத்துல பாரண துவாதசியை விட்டா சாப்பிடாம விட்டோம் அப்படின்னா விரதம் இருந்த பலனும் போயிடும்.
என்ன பண்றது? இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். எதுக்கு எடுத்தாலும் தர்ம சங்கடம். ஏதாவது ஒரு இதுனா உடனே தர்ம சங்கடமா எடுத்து தர்ம சங்கடமா எடுத்து. தர்ம சங்கடம்ங்கிறது என்னன்னா, ரெண்டு நல்ல விஷயம் ஒரே தராசுல வந்து நிற்கும். இது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு இருக்கும். ரெண்டுமே ஆனா நல்ல காரியம், தர்ம விஷயம்தான். அப்படி ரெண்டுமே தராசுல வந்து இருந்ததுனாலதான் தர்ம சங்கடம்னு பேர். இந்த இடத்துல அந்த மாதிரி தர்ம சங்கடமா பிராமணாதிக்கிற பிராமணர் விட்டு சாப்பிடலாமா அப்படின்னாலும் அதுவும் பார்ப்போம் பணக்குள்ள இருக்கு. சரி துவாதசியை அவர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பிடாம வெயிட் பண்ணலாம், பிராமணர் வந்ததுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துவாதசி போயிடும். இப்படி ரெண்டுல மாற்றி எடுத்தா நேர பெரியவர்கள் போய் கேட்டா இந்த அம்பரீஷன் என்ன பண்ணலான்னு, ராகு அபக்ஷம் சிஷ்டம் நாஷ்டம் சித்து அப்படின்னு அவ அழகா ஒரு வழி சொன்ன. பகவான் சால கிராமத்துக்கு பூஜை பண்ண தீர்த்தத்தை நீ சாப்பிடு, தீர்த்தத்தை சாப்பிட்டா தீர்த்தம் சாப்பிட்டேன்னு ஆயிடும், துவாதசி பாரணம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி சாப்பாடு நீ சாப்பிட அப்படிங்கிற காரணத்தினால வந்த மகரிஷியை நீ விட்டுட்டு சாப்பிட்ட ஆகாது. தீர்த்தத்தை சாப்பிட்டேன்னா சாப்பிட்ட மாதிரி ஆகும், பிராமணரை விட்டுட்டு போஜனம் பண்ண இதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. சொன்ன உடனே அது உச்சிதமாக தோணித்து அந்த அரசனுக்கு. பகவான் நமக்கு சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டான். தீர்த்தத்தை சாப்பிட்டதுதான் தாமதம் அங்க இருந்து வந்துட்டாரான் இந்த துர்வாசர். எப்படிடா நீ என்னை சாப்பிட கூப்பிட்டு என்னை அவமதிக்கிற நீ? விஷ்ணோஹோ அஹோவாஸ்ய நிருஹம்சஸ்ய ஸ்ரீயோன்னந்தஸ்ய பஷ்யத. திமிர காமிக்கிறியா? நீ பெரிய அரசங்கிறத காமிக்கிறியா? விஷ்ணு பக்தன் போல வேஷம் போடுற நீ உண்மையான விஷ்ணு பக்தன் கிடையாது. என்னை கூப்பிட்டு இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னார். இந்தா குடிக்கிறே சாகும் அப்படின்னு என்னை அடிக்கமிச்சு நீ சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, தான் ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய ஜடாபாரத்துக்கு ஒரே ஒரு முக்கிய பிச்சு ஏறினாரா பிசாசமா கிளம்பி வந்தது. நேர பிசாசமா கிளம்பி வந்து அந்த அம்பரீஷன் ராஜாவை வந்து அடிக்கிறதுக்காக வரதான் அந்த பிசாசம். இந்த அம்பரீஷன் இடத்துல என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, பகவானே தன்னுடைய சக்கரத்தை தூக்கி பகவான் அந்த அம்பரீஷன் இடத்துல கொடுத்து வச்சுட்டார். நம்ம பண்ற பக்தியில மெச்சி பகவானே சக்கரத்தை தூக்கி வச்சிருக்காரு. அப்படி யாரும் பகவான் கொடுத்தது கிடையாது. பொதுவாக தன்னோட ஆயுதத்தை யாராவது கொடுப்போமா? யாரும் மில்லிமே அப்படின்னா கன்னுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பேருக்கு. வந்து எல்லாத்தையும் நம்ம பிள்ளைய வாழ்க்கை எடுத்து கொடுத்து வச்சுட்டு போவோம் அப்படின்னா பத்திரமா பூட்டி தான் வச்சிருக்கோம். அந்த ஆயுதத்தை யாரும் கொடுக்க மாட்டான். ஆனா பகவான் தன்னுடைய பக்தியை மெச்சி இவன் மேல நம்பிக்கையில தன்னுடைய சுதர்சன் தன்னோட ஆயுதத்தை பகவான் கொடுத்து வச்சுதான் சாலக்கிராமமாக பகவான் இருந்தார். சுதர்சன் சட்டம் இப்படி பிசாசம் ஏவ வருது அடிக்க வருது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பக்தனை காமி சம்ரட்சணம் பண்ணுவதற்காக என்ன பண்ணான், சகஸ்திர பணாபணம் கூட உள்ள இருக்கக்கூடிய சுதர்சன் சட்டம் நேர கிளம்பி வந்ததான் இந்த நேர இந்த பைசாசத்தை பொசுக்கி அது இந்த சக்கரம். இப்ப என்ன ஆச்சு, பொசுக்கிறது மட்டும் இல்லாம யார் இந்த சக்கரம் தேவைனாலும் அந்த மகர்ஷியை துரத்த ஆரம்பிச்சுதான் இந்த சக்கரம். துரத்தினா நேர சமுதிரத்துக்கு அடியில போறார், ஒவ்வொரு லோகமா போறார், பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மலோகத்துல இந்த மாதிரி விஷ்ணு சக்கரம் துரத்துறது ஏதாவது காப்பாற்றுமா அப்படின்னாரா மகர்ஷி. எங்களால காப்பாற்ற முடியாதுப்பா, பகவானுடைய சக்கரம் அது, நாங்க எங்கிட்ட அந்த பவர்லாம் கிடையாது அப்படின்னு. சிவன் இடத்துலையும் போகாத, நேரம் பகவான் நாராயணனை குறிச்சு போ, சிவன் இடத்துலையும் போகாத அப்படின்னாரு. சரி மகர்ஷியாவது சிவன் இடத்துல பார்க்காம பிரம்மா தான் சொல்லிட்டேன், நேர வைகுண்டத்துக்கு போன வேண்டியதான். நான் போற வேண்டியதான் கைலாசத்தையும் சரி அங்கேயும் போய் பார்ப்போமேன்னு சொல்லி போனார். சிவபெருமான் இடத்துல போனார். சிவபெருமான் இந்த மாதிரி இப்படி ஆயிடுத்து என்னை சம்ரட்சணம் பண்ண போனார் மகரிஷி. பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். கைலாசத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாரா? இதுக்கு நீ வந்து அப்படின்னாரு சிவபெருமான். நேர நாராயணனே போய் பாருங்க அப்படின்னா நேர பகவான் நாமத்தை சொல்லிங்க நாராயணன் போய் பார்த்தார். வாங்கோ மகரிஷி, எப்படி இருக்கே சௌரியமா நீங்க சொல்லுங்க, என்ன காரணமா வந்தேன்? இல்ல இந்த மாதிரி பூலோகத்துக்கு போனேன், பூலோகத்துல அம்பரீஷன்ற ஒரு பக்தன், அவன் அதான் தெரியுமா என்னுடைய பக்தன் தானே அவனுடைய விசேஷமும் ஏகாதசி உபவாசம்லாம் இருப்பானே பார்த்தேன். ஆமா அங்கதான் போயிட்டு வரேன் அப்படின்னு. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஏகாதசிக்கே போயிட்டேரா? ஏகாதசி உபவாசத்துக்கு அபிஷேகத்துக்கு போனீங்களா? உபன்யாசம் கதைக்கு சாயந்தரம் உபன்யாசம் நடக்கும் அதுக்கு போனீங்களா? இல்ல நைட்டு திவ்யாம சங்கீதம் நடக்குமே அதுக்கு போனீங்களா? இல்ல காத்தால உஞ்சவர்த்தி நடக்குமே அதுக்கு போனீங்களா? ஹோமத்துக்கு போனீங்களா? எதுக்கு போனேன்?
இல்ல சுவாமி நான் எதுக்கும் போகல, எதுக்கு தான் போனேன், சாப்பிடறதுக்கு போனேன் சுவாமி அப்படின்னா. சரி அது சாப்பிட்டேனா அப்படின்னு கேட்டார். இல்ல சுவாமி அதுதான் எடுத்து அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்ல சாப்பிட போனேன், சாப்பிட போன இடத்துல என்னை விட்டுட்டு ஒரு கீர்த்தத்தை சாப்பிட்டான் அம்பரீஷன். சரி அதனால நான் என்ன பண்ணேன், நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னா. சரி என்ன கோவப்பட்டேன் அப்படின்னா, இல்ல அந்த அம்பரீஷன் மேல பிசாசத்தை விட்டுட்டேன் சுவாமி அப்படின்னா. இப்படி பண்ணுவேல, நீங்க சாப்பிடணுமா, உடனே சாப்பிட கூப்பிடுறதே பெருசு போய், அதுவும் சாப்பிட கூப்பிட போன இடத்துல போய் உங்களோட இதை காமிக்கலாமாங்க, உங்களோட கோபத்தை போய் காமிக்கலாமோ அப்படின்னு. விஷ்ணு சக்கரம் துறந்தது சுவாமி என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே பகவான் ஒரு வாக்கியம் சொன்னா, அகம் தபதாதீனா யஸ்வதும் திரைவத்விஜ. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா நான் வந்து இன்னும் சுதந்திரமானவன்னு நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும். என்னை சொல்றவாலும் கதை சொல்றவாலும் பகவான் சுதந்திரன் சொச்சந்தமூர்த்தினே சொல்றான். ஆனா நான் உண்மையா நான் சுதந்திரமானவன் கிடையாது. அகம் பக்தராஜன், பக்தர்களுக்கு நான் சுதந்திரம் கிடையாது. பக்தருக்கு தீரன் நான் அதீன். பக்தர்கள் என்ன முடிவெடுக்கிறாலும் தான் என்னோட முடிவு, என்னோட இது தனிப்பட்டதும் கிடையாது. சாதுவிஹி கிரஸ்தஹ்ருதயா பக்திஹி பக்த ஜனப்ரியா. மேலும் சொல்றா, ஏன் பகவான் இப்படி இருக்கானா, ஏ தாரகார துக்காத்தான பிராணான் வித்தமிமம் ததம் தான் தெக்கும் உற்சகேவின. எல்லா அந்த பக்தன் லோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல நம்பிக்கை வச்சு என்ன பக்தி பண்ணிட்டு இருக்கான். என்னிடத்துல பக்தி இருக்கு அந்த மனிதனுக்கு, இந்த பக்தனுக்கு. அப்படி வர பக்தனை நான் எப்படி விடுவேன், ததம் தான் தெக்கும் உற்சகேன் அப்படின்னாரு. அதனால இதுக்கு என்னாலே வழி சொல்லிட்டேன், நேரா அந்த அம்பரீஷனே போய் கேடுவோம் அப்படின்னு பகவான். நேர திரும்பி ஓடி வந்தார் பகவான். அம்பரீஷன் சரணத்தில் விழுந்தார் மகரிஷி. க்ஷமாபணம் கேட்கல. உடனே திரும்பி அம்பரீஷன் அவர் சரணத்தில் விழுந்தானா, என்னது பேர்பட்ட மகரிஷி நீங்க, பேர்பட்ட தப்போர்கள் இருக்கக்கூடியவர் நீங்க, என் சரணத்திலே விழுறாது அப்படின்னு சொல்லி திரும்பி நமஸ்காரம் பண்ணார். இல்லப்பா அம்பரீஷா இன்னைக்கு க்ஷமாபணம் பண்ணிக்கணும், அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மகரிஷி க்ஷமாபணம் கேட்டார். உடனே அம்பரீஷன் பார்க்கறதுனால நான் இவ்வளவு நாள் பூஜை பண்ணினது சத்தியமே, ஆனால் அந்த சுதர்ஷன சக்கரம் இவருக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினார். சுதர்ஷன சக்கரமும் ஒன்றும் பண்ணலையா. இப்படியாக பக்தர்களுக்கு பகவானே வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. மேலும் இந்த கதைய துர்வாசர் வந்து சொல்லும் பொழுதே, துர்வாசர் ஏதோ ஒரு ரிஷி, துர்வாசர் எனது இவன் இடத்துல வந்து இப்படி சாப்பிடணும்னு வந்து இப்படி அபச்சாரப்பட்டு இப்ப ஏற்பட்ட லோகத்துக்கு பண்ணணும் அவசியம் கிடையாது. துர்வாசர் எதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு கதை நடந்தது அப்படின்னா, இந்த அம்பரீஷனுடைய கதையை லோகத்துக்கு காமிக்கணும், அம்பரீஷனுடைய மகத்துவத்தை லோகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மகரிஷியே வந்தார். ஏன்னா எப்பேற்பட்ட மகரிஷி அப்படின்னா ரொம்ப தபோபலம் இருக்கக்கூடிய மகரிஷி. அதனால தான் ஆரம்பத்திலே ஜாகிரதையா சொன்னா, கசிய தன்யதி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத்னா. பகவானுடைய வாக்கியத்தை போட்டார் இந்த மகரிஷி. ஏன்னா என்ன அவசியமா என்ன இந்த மாதிரி வந்து அவமானப்பட்டு இப்படி வந்து ஆகணும்னு ரிஷியோட அந்த மகரிஷியோட எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த அம்பரீஷனை லோகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வந்து இப்படி இழக்கின்றார் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இப்படியாக அம்பரீஷனோட சரித்திரத்தை சொல்லிட்டே வந்து அதே சூரியவம்சத்தை வந்து சிந்து ராமாவதாரத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொன்னாங்க. குரு வச்சேராஜ்யோ வியசனவனம் பத்மபத்யம் பிரியாயா பாணிஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் ரிஜிதபசர்ஜோ ரோஹரேந்திராம் ஜாப்யாம் வைரூப்யாத்யசுத்மனக்யாம் பிரியவிரஹருஷாரோபிதப்ரூவிஜும்ப த்ரஸ்தாப்திஹி பத்தசேதோ கலதவதஹனஹ கோசலேந்திரா அவதான்னஹ. ஒரே ஸ்லோகத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை முழுக்க சொல்லிட்டேன். ஸ்ரீமத் ராமாயணத்துலதான் விஸ்தாரமா ராமச்சரித்திரம் வருது, ராமருடைய குணமானது விஸ்தாரமாக வருது. பாகவதத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் 2 அத்தியாயத்துல ராமாவதாரம் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டேன். குருவர்ச்சேராஜா என்னன்னா ராமாவதாரோட தாற்பயம் என்ன, பகவானுடைய அவதாரமே தர்மத்துக்காக தான் அப்படின்னு. என்ன அப்படின்னா, முதல்ல எடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிறது. அந்த அவதாரம் என்னன்னா, தர்மமானது என்ன எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதோ அகில தர்ம மூலம், அனைத்து தர்மத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக பகவான் எடுத்த அவதாரம் தான் மத்ஸ்யாவதாரம்னு சொல்லி வேத ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சப்த மகரிஷிகளை சம்ரட்சணம் பண்ணினார் பிரளய காலத்தில். அடுத்ததாக என்ன அப்படின்னா வராக அவதாரம்.
வராகாவதாரம் மூலமாக பகவான் என்ன பண்ணார்னா இந்த பூமியை உத்தாரணம் பண்ணல. வேதத்துல சொல்லப்பட்டது யஜ்ஞ தர்மாக்கள். அந்த யஜ்ஞங்களை செய்யணும் அப்படின்னா பூமி வேணும், இடங்கள், ஸ்பேஸ் வேணும். அதுக்காக பூமியை உதாரணம் பண்ணி கொடுத்தாரு. அடுத்ததா நான் வேதத்துல சொன்ன அந்த யஜ்ஞத்தை பண்ணினோமே ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அமிர்தம் அப்படிங்கிற பலன். அந்த பலனை காமிக்கிறதுக்காக பகவான் கூர்மாவதாரமாக எடுத்தார். அவன் அமிர்தத்தை கொடுத்தார், கூர்மாவதாரம் எடுத்தார். அடுத்ததாக எடுத்த அவதாரம் நிருசிம்மாவதாரம்னு சொல்லப்படுகிறது. இந்த அவதாரத்தை தான் இந்த வேத மார்க்கத்துக்கு, வேத தர்மத்துக்கு எவன் ஒருத்தன் விருத்தமாக முரணாக இருக்கானோ அவனை பிடிச்சு எரிஞ்சு விடுவேன் காமிச்ச அவதாரம் தான் நிருசிம்மாவதாரம். அடுத்ததாக வாமனாவதாரம். இப்படி ஒருத்தன் வேதத்துல சொன்ன தர்மாக்கள் பணியில் இருக்கானே ஆனால் அவனிடத்துல தானே வந்து தானம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி காமிச்ச அவதாரம் தான் வாமனாவதாரம். பரசுராம அவதாரம், பலராமன் போன்ற அவதாரங்கள் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக. அடுத்ததாக ராமாவதாரம் சொல்லி பிரசித்தியான அவதாரம் ராமாவதாரம். ராமாவதாரத்தில் நான் தர்மம் 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 ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்தோம். இந்த தர்மத்தை எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த தர்மத்தின்படி தானே நடந்து காமிச்சு மக்களுக்கு காமிக்கணும். பகவான் தர்மத்தை சொல்லிட்டார், உண்மையை பேசணும் பகவான் சொல்லிட்டார். வந்து மக்கள் தான் தெரியும் என்ன கஷ்டம். வாயால அவர் சொல்லி நான் தர்மத்தை கொண்டு பண்ணேன், அது பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும் சொல்லுவான். அதுக்காக என்ன பகவான் தானே லோகத்துல நம்மளை போல மனிதர்களாக பகவான் அவதாரம் பண்ணினார். மற்ற அவதாரங்கள்லாம் மிருகமாகவும் சக்தியோட அவதாரம் பண்ணினார். இந்த ராமாவதாரத்தை என்னன்னா தன் சக்தியே காமிக்கிறார். பகவான் அப்படிங்கறத எங்கேயும் காமிக்கிறார். சில இடத்துல தான் காமிக்கிறார் தான் பகவான் அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க தான் மனிதன் அப்படிங்கிற இதுலயே இருக்க. மனிதன் நம்மளுக்கு என்ன ஒரு சக்தி உண்டோ அதே சக்தி தான் ராமன். அப்படி மனிதனாக பிறந்து தர்மத்தை பண்ணி காமிச்சார். தர்மத்துக்காக அவதாரம். ஏன் தர்மம் தர்மம் பகவான் இப்படி அடிச்சுதான் அப்படின்னா சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்து அவர் தன்னுடைய பாட்டுல சொல்லும் போது ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் ஓடிவாசு தேடினும் குறுக்கே வந்து நிற்கும். ஓடியிட்ட பிச்சையும் புகழ்ந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு. லோகத்துல பாரியா விகத்வாரி சகாஸ்வசானி. நம்மளுடைய கடைசி கால சமயத்துல நம்மளுடைய அழகான மனைவி, வாழ்க்கையில பாதி நம்மளுடைய மனைவி. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய உடம்பு எடுத்துட்டு போகும் பொழுது பாரியா விகத்வாரி அவளுக்கு வாசவர் தான் அளவு. அந்த பூமி மயான பூமிக்கு கூட அளவு கிடையாது. வாசவர் தான் அந்த மனைவி வருவாங்க. அடுத்து என்ன பாரியா விகத்வாரி சகாஸ்வசானி. ஃப்ரெண்டு, நான் 30 வருஷம் ஃப்ரெண்டு, 40 வருஷம் ஃப்ரெண்டு சார், ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட. அந்த ஃப்ரெண்டால என்ன பண்ண முடியும்னா மயான பூமி வரையும் வர முடியும். சகாஸ்வசானி. பிள்ளைன்னு தாங்க சம்பாதிச்ச சொத்தை பூரா பிள்ளையே கொடுத்து பிள்ளைய அப்படி கண்ணு வருத்தமா பார்த்து வளர்த்தவங்க பிள்ளை. அவனால என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு மாறுதல நம்மளால அக்னி போட முடியும், நெருப்பு போட முடியும். அதை அவனால பண்ண முடியும். பிள்ளை எல்லாம் நம்ம சம்பாதிச்ச சொத்து தனா அனுபவமோ கோஷ்டே சம்பாதிச்ச தனம். அந்த காலத்து ஸ்லோகங்கிறதுனால அந்த காலத்துல பணத்தெல்லாம் என்ன பண்ணா பேங்க் கிடையாது. என்ன பண்ணோம்னா பானையில போட்டு பூமியில புதைச்சு வச்சுருவோம். அப்போ சேர்த்து வந்த பணம்னா பூமியில இருக்கு. சரி இவ்வளவு சேர்த்து வச்சானே தான் போற காலத்துல அந்த பணமாவது கூட வருமானு பார்த்தாங்க. அனுபவம் சேர்த்து வச்சானா அப்படியே பூமியே இருக்கும். நமக்கு பிரயோஜனம் இல்லை. கோஷ்டே இப்படி தான் வாழ்க்கையில நிரந்தரம் சாஸ்வதம் நினைச்சு வந்த எல்லா ஒரு விஷயமுமே அந்தந்த ஸ்டாப் ஆயிடும். அதோட இடத்துக்கு லிமிட்டோட ஸ்டாப் ஆயிடும். பணம் பூமியிலே இருக்கும், பூமியிலேயே. மனைவி வாசலோட நின்றுவா, நண்பன் ஸ்மசான வரையும் வருவான், புள்ள அக்கி போட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுடைய இந்த லோகத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம கூட வரப்போது யாருன்னா தர்மா அனுபவச்சதி ஜீவலோகா. இந்த ஜென்மால நீ உயிரோடு இருக்கும் பொழுது என்ன தர்மங்கள் பண்ணியோ என்ன நல்லது பண்ணியோ அந்த பலன் தான் உனக்கு பின்னாடி கூட வரும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்ற. ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும்
ஆடு மாடு இருக்கு, பெரிய பெரிய சைன்யங்கள் இருக்கு, லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் இருக்கு, கோடி வாசு குருக்கே வந்து எது வந்து கூட நிற்கும் அப்படின்னா ஒன்றும் நிற்க. அப்ப என்ன கூட நிற்கும், ஓடி விட்ட பிச்சையும் வந்து செய்ய தர்மம், சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து இருக்குமே. அப்போ அந்த தர்மம் தான் நம்மளுடைய அடுத்த இதுக்கு ஒரு பலனாக வந்து நிற்கிறது. ஒரு தர்மத்தை பகவான் வந்து சமரட்சணம் தான் பகவானுடைய நோக்கம். அது தானே பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீமத் ராமாவதாரம். அப்பா சொன்ன ஒரு வாக்குனால தான் செய்த தர்மம் கூட அப்பா தன்னுடைய அப்பா வந்து பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டாரு, நான் வந்து உனக்கு 2 வாரம் தரேன் அப்படின்னு. ராமர் பண்ணின சத்தியம் கூட கிடையாது, நல்லா கவனிக்கணும். ராமர் பண்ணின சத்தியத்துக்காக ராமர் காட்டுக்கு போக, தன் அப்பா பண்ணின சத்தியத்துக்காக ராமர் காட்டுக்கு போயிருக்கு. அப்பேற்பட்ட குருவர்த்தே தெக்தராஜ்யா, அப்பாக்காக காட்டுக்கு போன. பொதுவாகவே ராமாயணம் மகாபாரதம் போன்ற இந்த புராணங்கள் தான் ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கு. அந்த காலத்துல பாடங்களே ராமாயணமாகவும் மகாபாரதமாக இருந்தது. பாட சிஸ்டமே அப்படி இருந்தா மக்கள் தெரிஞ்சுக்க முடியும், தர்மம்னா என்ன, ஏன் தர்மமா இருக்கணும், ஏன் சத்தியம் பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள்ல இருந்து நம் வாழ்க்கைக்கு பாடம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ராமாயணத்தை பார்த்தா தெரியும். சீதையும் ராமனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ராமசமுச்சியாம் அப்படின்னு நினைச்சது. பொதுவா கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு பார்வை. நான் ராமாயணத்தை சொல்லும்பொழுது ஆண்களுக்கும் கற்பு இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா ராமரை சொல்லும்பொழுது ராமர் கண்ணால கூட இன்னொரு பண்ண பார்க்க மாட்டார், சீதையை தவிர்த்து மற்ற இன்னொரு பண்ண பார்க்க மாட்டார். அப்படி சீதையை எடுத்து அவ்வளவு பெரிய ஒரே ஒரு தன்னுடைய மனைவிக்காக பாலம் கட்டி அங்க போய் சீதையை கூட்டிட்டு வரார். அதுல இருந்து ராமருக்கு சீதை மேல இருக்கக்கூடிய அன்பு தெரியும். அப்போ ராமாயணத்தை படிச்சோமே ஆனால் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், எப்படி அன்போட இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பரத லட்சுமண சத்ருக்னன் என்று சொல்லிய தம்பிகள், தம்பிகள்லாம் எப்படி ஒரு அந்யோன்யமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத பரதன் போன்ற தம்பிகளிடத்துல தெரிஞ்சுக்கணும். பரதன் சொல்றார், நசமந்தராயா தோஷோட ராஜ்யா நிமித்தமாசித்த அப்படின்னார் ராமாயணத்தை. ராமர் காட்டுக்கு போனதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. ராமர் சரின்னு சொன்னா ராமர் தான் போனார் அப்படின்னா அது ஒரு புள்ள செய்ய வேண்டிய செயல், அப்பாக்காக புள்ள செய்ய வேண்டிய செயல். அப்போ காட்டுக்கு போகணும்னு சொன்னாரு தசரதர், அவரோட தப்பா அப்படிங்கிறனா இல்ல, அவர் வந்து சத்தியத்தின் பேர்ல கட்டுப்பட்டிருக்கார். அவர் சத்தியத்தை மீற மாட்டார். சத்தியத்துக்காக அவர் வந்து பிரதிஜை விட, அதனால அது வந்து தப்பா, அது சத்தியத்தை காப்பாத்தினார்னு ஆகும். அப்போ மந்திர பூனியினோடதான் கைகையினுடைய யாரு ராமர் காட்டுக்கு போனது யாருடைய தவறுதல்னு சொல்லும் பொழுது யாருடைய தவறுதலும் கிடையாது, என்னுடைய தவறுதல், என்னுடைய பாக்கம் தான் ராமர் காட்டுக்கு போனது அப்படின்னு. நான் ஒருத்தன் பிறக்கல அப்படின்னா பரதன்னு, நான் ஒருத்தன் பிறக்கல அப்படின்னா என் அம்மா வந்து பரதனை பட்டாட்சியம்னு கேட்டுக்க மாட்டாரு. இப்போ நான் பிறந்ததுனாலதான் பகவான் ராமபிரான் காட்டுக்கே போனாருன்னு பரதன் நினைக்கிறான். பரதனுடைய பேரை பரணார் பரதான் பேர். சுமப்பான பரதன், சுமையினால பரதன் என்ன சுமமா, ராஜ்ய பாரமா, பணபாரமா, குடும்ப பாரமா, என்ன பாரம் சொல்லுவாங்க. யாரும் ஒத்துக்காத ஒரு பாரம் இருக்கு. என்ன அப்படின்னா பலியை மட்டும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளே போய் ஒரு கல்லுலையோ ஒரு முள்ளோ நம்ம குத்திட்டு வச்சுக்கோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா முள்ளு குத்திட்டுன்னு சொல்லுவோம், கல் இடிச்சுட்டுன்னு சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் நான் போய் முள்ள குத்தினேன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். நான் போய் இடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டோம். முள்ளு வந்து குத்தி, நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோம், முள்ளு குத்தி பணம் குத்துற மாதிரி முள்ளு குத்திட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பலிய மக்கள் வந்து ஏத்துக்க தயாரா கிடையாது. இல்ல, அப்பேற்பட்ட யாரும் ஏத்துக்காத ஒரு பாரம், பலி பாரம். அந்த பாரத்தை பரதன் ஏத்துனான். ராமர் காட்டுக்கு போறதுக்கு நான் தான் காரணம்னு அந்த பாரத்தை, அதனால பரதன் அப்படின்னு பேர். அடுத்ததான் என்ன, லக்ஷ்மணன். எனக்கு ராஜ்யமே வேண்டாம், ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னார். ராமர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், ராமர் அனுபவிக்காத சுகம் எனக்கு கிடையாதுன்னு மூணாவதா தான் பிறந்தான் லக்ஷ்மணன். ஆனா 2வது எடுத்துக்கொண்டா ராமர் லக்ஷ்மண பரத சத்ருன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ராமர் இடத்துல அவ்வளவு பிரியமா லக்ஷ்மணன். இப்படி தம்பிகள், அண்ணா தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ராமாயணத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா
அப்பா பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தசரதரும் ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத வார்த்தையா அவை சொன்னாலும் அதை செயல்ல காமிச்சவர் ராமர். அந்த அளவுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா சொன்னார் அப்படின்னா கேட்கணுமே, யாரத்தை யாருமே கேட்கணும். அப்பா சொன்னதுக்காக இதுவும் சின்ன வேலை கிடையாது. 7 வருஷம் காணாமல் போயிட்டு வரும். 14 வருஷம் ராஜ்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காணாமல் போயிட்டு அப்படின்னு எந்த ஒரு முகமும் மாறலையா சிரிச்சுன்னே ராமர் தேடினார். அப்படி அப்பாவின் இடத்துல பக்தி. அம்மா எடுத்திருந்தாலும் கைகேயி வந்து சொல்றா, மஜ்ஜேயம் அபிதாரணம் க்ஷேயம் சங்கீக்ஷ்ணம் மஜ்ஜேயம் அபிசாரணவே. கைகேயி வந்து சொல்றா, உன்னை காட்டுக்கு போகணும்னு தசரதர் சொன்னார்னு கைகேயி சொன்னார் ராமர் இடத்துல. அதுக்கு ராமர் சொன்னாரா, ராமர் உடனே கோபப்பட்டார். ஏமா நீ சொன்ன அப்படின்னாலே நான் போவேன், தசரதர் சொன்னாருன்னு சொன்னாதான் நான் போவேன், அப்பா சொன்னாருன்னு சொன்னாதான் நான் போவேன்னு. என் அம்மா நீ சொன்னாலே போவேன், நீ சொல்றது எதுக்கு நான் இருக்கேன், நீ விஷயம் குடிக்கணும்னு சொன்னா கூட நான் பிடிச்சிருப்பேன். ஜெயம் சாரணவே கடல்ல விழுந்தா கூட விழுந்திருப்பேன். அப்பா சொன்னான்னு சொல்றேன், நீ சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு மாத்திரு புத்தி. யார் இடத்துல காட்டுக்கு போகணும்னு சொன்ன இடத்துல. அப்போ ஒரு அம்மா குழந்தை எப்படி ஒரு பிள்ளை எப்படி நடக்கணும்னு பார்த்தா கூட ராமாயணத்தை பார்த்து கத்துக்கலாம். ஒரு வேலைக்காரன் முதலாளி அப்படின்னு பார்த்தா கூட ராமாயணத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ராமாயணத்தை தடுக்கி விழுந்தா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தான் பலமா இருக்குமே தவிர்த்து ஏதோ ஒரு கதை ஏதோ அந்த காலத்துல சொல்லி வச்சா ஏதாவது 50 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர்கள் பண்ணி வச்சா அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் லெசன்ஸ் தான் நம்மளுக்கு ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் இருக்கு. அப்படி தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு அவதாரம் அப்படின்னா தான் ஸ்ரீமத் ராமாவதாரம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கிருஷ்ணாவதாரம். மேலே நாமஸ்கந்தத்துல ராமாவதாரத்தை சொல்லிட்டு சூரிய சந்திர வம்சங்கள்லாம் சொல்லிட்டு இருந்து ஆரம்பிச்சு சந்திரவம்சத்தை சொல்ல ஆரம்பிச்சார். நவமஸ்கந்தத்தினுடைய கடைசியிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இது போல அவதாரம் பண்ணி பல தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணி பகவான் சொல்லி முடிச்சுட்டார் சுகாச்சாரியர். உடனே பரீட்சை கதை கேட்கக்கூடிய அந்த பரீட்சை ராஜா இருக்கானே அவன் கேட்டான், கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோம சூர்யயோஹோ ராஜ்ஞாம் ச உபயவம்சானாம் சரிதம் பரமத்புதம். சுவாமின்னு உங்களால சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது. தத்ராம் சேனாவதேனஸ்தி விஷ்ணோர் வீர்யாணி சம்சனா. ஆனா இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பத்தி சொல்லாம ஒரு அந்த கதைக்காக தான் நான் உட்கார்ந்து இருக்கேன். என்னைய காப்பாத்துறது கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லுங்கள், அது குதிரை கேட்கணும் அப்படின்னு. உடனே பகவான் சுகாச்சாரியர் ஆரம்பிக்கிறாங்க. 90 அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற இந்த புராணத்துல 90 அத்தியாயமா வரக்கூடிய ஸ்கந்தம் ஒரே ஒரு ஸ்கந்தம், இந்த தசம ஸ்கந்தம். இதுதான் பெரிய ஸ்கந்தம். இதுல முழுக்க 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 கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தான் முழுக்க சொல்றேன். சொல்லும் பொழுது ஏவம் நிஷம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகி சபகவானத விஷ்ணுராதம் பிரத்யர்ச்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்ம சக்ரம் வியாஹர்த்துமாரபத பாகவத பிரதானஹ. பகவானுடைய சரித்திரம்ங்கிறது நம்ம கேட்க கர்நாடி புருஷிச்சாதான். பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஹிருத்யந்தஸ்தோ கிவத்ராணி விதுனோதி சுஹித் சதாம் அப்படின்னு. நம்ம இப்ப கதை கேட்கிறோம், ராமரை பத்தி கேட்கிறோம், கிருஷ்ணனை பத்தி கேட்கிறோம் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு காது வழியா உள்ள போயிடுவான். காது வழியா உள்ள போய் நம்ம ஹிருதயத்துக்கு போயிடுவானா பகவான் கிருஷ்ணன். போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹித் சதாம். நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன தீமைகள் வரப்போகுது, என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன கெடுதல் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நடந்து முடிஞ்சது வேணா தெரியும், நடக்க போகுது தெரியுமா? தெரியாது. அப்போ இப்படி நம்ம உட்காந்து கதை கேட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள அப்படியே பகவான் காது வழியா விருதுக்குள்ள போயிடுவான். போய் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய என்னென்ன தீமைகள் உண்டோ பகவான் அதெல்லாம் இருந்து நம்மளுக்குலாம் விலக்கி விடுவான். இந்த பக்தன் இப்படி கதை கேட்டானேன்னு சொல்லி நம்மளுக்காக விலக்கி விடுவானா நம்மளுக்கு எந்த தீமைகள் வராமல் நன்மைகள் கொண்டு வர செய்வானா பகவான். பெயர்பட்ட கிருஷ்ண சரித்திரம் கலிகல்ம சக்ரம். மேலும் பகவானுடைய கதைகளை கேட்க 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 கலி தோஷம்ன்றது நம்ம இடத்துல இருக்க. ஒருத்தரை கண்டா பிடிக்காம போறது, பொய் சொல்றது, இது போன்ற அவசெயல்கள் குணங்கள் தான் நம்ம இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். மனசானது நிர்மலமா சுத்தமாக ஆரம்பிக்கும். இப்படி கிருஷ்ணனுடைய சரித்திரம்
அத சொல்ல ஆரம்பிக்கிறார். உக்ரசேனர் அப்படின்னு யாதவ சாம்ராஜ்யம், உக்ரசேனர் அப்படிங்கிற ஒரு அரசன், அந்த அரசனுக்கு கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரன், அப்புறம் தேவகின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன். இந்த கம்சன் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப கரணா துஷ்டனாக இருக்கான். எல்லா ராஜ்யத்தையும் கைப்பற்றினான். மதுபோஜ சாராட குணாந்தக விஷ்ணி, 3 இதுக்கு ஒரே அரசனாக இருந்தான். தன்னுடைய தங்கை தேவகியின் பேரு, அந்த தேவகிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். வசுதேவன் சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசனை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஊர்வலம் விடுறான். தானே தன் தந்தைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி நடக்கிறேன்னு பாருன்னு சொல்லி எல்லாரும் உலகம் பார்க்கட்டும்னு சொல்லி ஊர்வலம் விடுறான். இப்படி இருக்கிற சமயத்துல பூலோகத்துல பாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்றைய தினமே சொன்னேன், பூமிக்கு பாரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய கட்டடம் கட்டுறோம், கல்லு வைக்கிறோம், பெரிய பெரிய மோட்டர் போட்டு இது தோன்றோம், அதெல்லாம் கிடையாது. போர் தோன்றோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என்னன்னா இதே பூமியில விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டு பகவானுடைய திருநாமங்களை சொல்லாம எவனொருவன் இதே பூமியில விளைஞ்ச சாப்பாடை சாப்பிடுறானோ அவன் அந்த மனுஷனை சுமக்கிறதுதான் பூமாதேவிக்கு ரொம்ப பாரமா இருக்கும். அந்த மாதிரி மக்கள் முழுவதும் பகவான் நாமத்தை சொல்லாத மக்கள் இருந்தாலும் அதனால பூமாதேவி பாரம் தராம பிரம்மதேவன் இடத்துல போய் முறையிட்டான். எல்லா தேவர்களும் சொல்லி புருஷன் புருஷத்துக்கு உதஸ்தி சமாஹிதான், எல்லா தேவர்களும் போய் பகவானை போய் ஆசிரிச்சா. நானே வந்து லோகத்துல தேவகி வசுதேவருக்கு அவதாரம் பண்றேன் பகவான் அபயம் கொடுத்தான். வசுதேவர் ஹே சாட்சாத் பகவான் புருஷன் பரஹா அப்படின்னு. இந்த தேவகி இந்த கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த கம்சன், ஊர்வலம் விட்டு இருக்கான். ஊர்வலம் விட்டு வர சமயத்துல திடீர்னு ஒரு அசரீரவாதம் கேட்டது. அஸ்யாஸ்வாமஷ்டமோ கர்ப்பஹாதாயாம் வஹசே அபுதா, முட்டாளே அப்படின்னு ஒரு சவுண்ட். முட்டாளேன்னு ஒரு சவுண்ட் வந்த உடனே ஊர்ல இருக்கிற அந்த புறத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கம்சன் மட்டும் எல்லாரும் கூப்பிட்டாலேன்னு திரும்பி பார்த்தாங்க. யார் பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அவன் தானே திரும்பி பார்க்கணும். ராமன் சொன்னா யார் பேர் ராமனோ அவன் தானே திரும்பி பார்ப்பான். கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கவே ராமன் சொல்லும் போது திரும்பி பார்க்க மாட்டான். அவன் பேரை சொன்ன கிருஷ்ணன் பேர் சொன்னாதான் கிருஷ்ணன் திரும்பி பார்ப்பான். முட்டாளையும் கூப்பிட்ட உடனே யாரும் அவ என் பேர் இல்லை நான் கிடையாதுன்னு சொல்லிலாம் அவ வேலையை பார்த்துட்டு சமயத்தை இந்த கம்சன் மட்டும் திரும்பி பார்த்தான். யாரு அது என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அஸ்யாஸ்வாமஷ்டமோ கர்ப்பஹா, நீ பெருமிதமா ஊர்வலம் விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கியே, உன்னுடைய தங்க இவளுடைய 8வது கர்ப்பம் உன்னுடைய மிருத்யு அப்படின்னு சொல்லி அசரீரவாதம் சொல்லி கேட்டு, இவளுக்கு வரக்கூடிய 8வது குழந்தைதான் உன்னை வதம் பண்ண போறான், உன்னை கொலை பண்ண போறான் அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே இவ்வளவு நேரம் நல்ல ஊர்வலம் விட்டுட்டு இருந்தானே அப்படின்னா இப்பதான் சுயரூபம் தெரிகிறதாம். எடுத்தான் அட்டபாணி கச்சை அக்ரஹிட்டு வாழை எடுத்தான். இப்பவே அவனை வதம் பண்றேன்னு கிளம்பினான். எல்லாரும் இப்படி பார்த்தோன்னே எல்லா மக்களும் ஓடுறா. இப்பதான அக்னி சாட்சியை கை பிடிச்ச வசுதேவன் கணவன் போக மனசு வரல. அழகான வேதம். பேர்பட்ட மந்திரம் அப்படின்னா என்ன சொல்றது? இந்த மந்திரத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நான் இந்த கையை பிடிக்கிறேன், பாணிகிரகணம் அப்படின்னு தான் கல்யாணத்துக்கு முக்கியம். கல்யாணம்னாலே தாலி கட்டுறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாலி கட்டுறதுங்கிறது கிறிஸ்துவோட அடையாளம் அப்படிங்கிறதுக்காக தான். கல்யாணத்துல முக்கியம் அப்படிங்கிறது அப்படின்னா பாணிகிரகணம் தான் முக்கியம். பாணிகிரகணம் தான் இதுல போடும்போது பத்திரிகை எல்லாம் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா பாணிகிரகணம் செய்து கொடுப்பதா எப்படின்னு இத்தனை மணி இந்த முகூர்த்தத்துல பாணிகிரகணம் செய்து கொள்வதா அப்படின்னு சொல்லி போட்டு. கல்யாணத்துல கையை பிடிக்கிறது தான் முக்கியம். அக்னி சாட்சியா கையை பிடிக்கிறது தான் கல்யாணமே முக்கியமானது. அப்போ அந்த கையை பிடிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லுவானா, இந்த கையை பிடிக்கிறேன். எப்போ பிடிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீ இன்னைக்கு நல்ல ரூபவத்தியா அழகா இருக்க, அதனால இந்த கையை நான் பிடிக்கிறேன்னு நினைக்காத. என்னன்னா இதை நான் விட மாட்டேன். இன்னைக்கு பிடிக்கிற கையை நான் கடைசி வரையும் விட மாட்டேன்.
எப்போ வரைக்கும் கடைசினா எப்போ வரைக்கும்னா ஜரதஷ்டிரயசாசதே, எனக்கு 3 விழுந்து உனக்கும் 3 விழுந்து, உனக்கு ஜர வந்து கிளப்புற வந்து எனக்கும் கிளப்புற வந்து நம்மளால நடக்க முடியாம கம்பம் பிடிச்சிட்டு நடக்கிற காலம் வந்தாலும் அந்த நேரத்திலையும் நான் உண்மையை விட மாட்டேங்கிற மந்திரம். பிரியத்தை ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மந்திரம். கடைசி காலம் வரையும் என்ன ஆனாலும் கடைசி காலம் பண்ணிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். அருமையாக இப்படிதான் இந்த அக்னி சாட்சியை இந்த வசுதேவர் இந்த தேவகி கையை பிடிச்சிருக்காரு. அதனால எல்லாரும் ஓடினாலும் இந்த கம்சன் பதம் பண்றதுக்கு போறான். இவர் மட்டும் ஓடலையா, போய் அந்த கம்சனுடைய காலை பிடிச்ச விட்டுடுப்பா, இவளால உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, இவருக்கு பிறக்கிற குழந்தைனாலதான் உனக்கு கஷ்டம், இவ்வளவு விட்டுடு, நான் பிறக்கிற குழந்தைனால உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு. சரின்னு விட்டான். நேர காராகிரகம் ஜெயில கொண்டு போய் அழைச்சிட்டான். இவன் எங்க விட்டானா அவன் எங்க ஓடி போயிடுவான். ஜெயில கொண்டு போய் அழைச்சிட்டான். நம்ம கஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஜெயில கொண்டு போய் வச்சான். ஒரு குழந்தையா பிறக்கிறதுக்கு கீர்த்திமந்தம் பிரதமஜம் சாயானி அத்தையாமேன சோதனாது அதிவிஸ்வரா கீர்த்திமான் அப்படின்னு முதல் குழந்தைக்கு பேர். அழகா தானா குழந்தை. நேர இன்னும் ஒரு ஆச்சரியம், ஏதோ வாயால சொன்னேன் தப்புக்கிறதாக சொன்னேன்னு இல்லை. இது துஸ்தகன்னு சாதுனாம் அபேட்சிதான், சாதுக்களால இதுதான் முடியாது அப்படின்னு என்ன பண்ணார்னா வாயால சொல்லிட்டார் குழந்தைய கொடுக்குறேன்னு. நல்லது கொடுக்க மனசு வருமோ குழந்தைய? இருந்தாலும் நான் சொன்ன வாக்கியத்தை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். எந்த மகாராஜா எந்த அரசனை பார்த்தாலும் சத்தியம் அப்படிங்கிறதுக்காக நாட்டை இழந்திருப்பா, மனைவி இழந்திருப்பா. ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ராஜா நாட்டை இழந்தான், புத்திரனை இழந்தான், மனைவி இழந்து எல்லாத்தையும் இழந்தான். ராமர் சத்தியத்துக்காக ராஜ்யத்தை விட்டு போனார், எல்லாத்தையும் விட்டார். இப்படி சத்தியங்கிறத அவ்வளவு மதிப்பா வச்சிருந்த ஒரு இது உங்களுடைய பாரத தேசம் மனுஷர். இப்போ அந்த சத்தியங்கிறதே பேச்சே இல்லை. காலையில எழுந்து ஆபீஸ் போனோம் அப்படின்னாலே அந்த வீட்டையே தூங்கிட்டு இருப்போம். வந்தாச்சா எங்க வந்திருக்கேன்னு கேட்டாங்கன்னா ஏதோ பாதி தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிற. எதிர்க்கும் போதே போய் அசால்ட்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மாறி 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 போய் தான் வருது. அந்த அளவுக்கு பொய் பேசாத ஒரு நாள் இல்லைங்கிற மாதிரி எடுத்து சுபாவமா எடுத்து பொய்யுங்கிறது. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா சத்தியத்துக்கு உருவமாக இருந்த முன்னோர்கள். அது போல இந்த வசுதேவர் இருக்காராம், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற குழந்தைய கொண்டு போய் கொடுக்க. இவரோட நகலை பார்த்து கம்சனுக்கே மனசு மாறி போச்சு. 8வது குழந்தைனாலதான் எனக்கு கஷ்டம் வரப்போறது, முதல் குழந்தைய நீ கொண்டு போக அப்படின்னா. இருந்தாலும் மனசுல சஞ்சலத்தோட தான் வந்தார். அவசரக்காரன் புத்தி வேதரிச்சு போயிட்டுன்னா எப்ப என்ன பேசுறான் என்ன பண்றான்னு தெரியாது. அதனால அவனை நம்பல. அங்கிருந்து நாரதர் வந்தார். அஷ்டானாமஷ்டமத்வேது அப்படின்னாரு. என்னடாப்பா கம்சனை பார்த்தோம்னு ஆசைப்பட்டேன். என்னை பத்தி எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காரு நாரதரே கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னாரு. உன்னைய பத்தியா தேவலோகத்தெல்லாம் உன்னை பத்தி முட்டாள்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னா. என்ன போய் இப்படி சொல்றேன்? அன்னைக்கு அசரீரவாகவும் இப்படிதான் நீ முட்டாள்னு சொல்லிச்சு, இப்ப நீங்களும் இப்படி சொல்றேன் என்ன இப்படிதான் சொல்லுவா? அதான் அசரீரவா கணக்கே சொல்லி தோணும். எங்களோட குழந்தைக்கு 8வது குழந்தைக்கு உனக்கு கர்ப்பத்துக்கு மிருத்தியூன்னு நீ விட்டுட்டிய குழந்தைய கொடுத்துட்டியே அப்படின்னு. 8வது குழந்தை இல்லாதான் சுவாமி அது கஷ்டம் அப்படின்னு. அதாவது உனக்கு தெரியாதா? தேவர்களுடைய கணக்கு உனக்கு தெரியாது. அஷ்டானாம் அஷ்டமத்வேது 8 8 இருக்கா? எப்படி சுவாமி? முதல்ல இருந்து கணக்கு பண்ணினா 8 8 ஆயிடும். தலையில இருந்து கணக்கு பண்ணா 1வது 8 ஆயிடும். 2ல இருந்து கணக்கு பண்ணோம்னா 1 8 ஆயிடும். இப்படி எந்த நம்பரையும் 8ன்னு சொல்ல முடியுதா? தேவர்களுடைய கணக்கு உனக்கு தெரியாது அப்படின்னா. ஆஹா இது தெரியாம போதே அப்படின்னா திரும்பி அதே போல மதுபானம் தான் கிளம்பி வந்தான். வந்து அதே மாதிரி என்ன பண்ணான், குழந்தைய வாங்கினா குழந்தை கூட பார்க்கல, கல்ல மோதி அடிச்சான் அந்த குழந்தைக்கு பிராணம் போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு குழந்தையா பிறகு ஒவ்வொரு குழந்தையும் தாயினுடைய கண் முன்னாடி எல்லா குழந்தையும் வந்து அடிச்சு வதம் பண்ணினான். 7வதாக வந்து பகவான் வந்து தேவமாயை கூப்பிட்டு 7வதா இருக்கக்கூடிய சங்கர்ஷணர் அந்த 7வது கர்ப்பத்தை ஸ்வீகாரம் பண்ணி அங்க கோகுலங்கிற இடத்துல ரோஹிணியுடைய கர்ப்பத்தை கொண்டு போய் சேர்த்து அங்க நீ யசோதைக்கு பிறந்துட்டு நான் இங்க பிறந்துடுறேன்னு சொல்லி பகவான் தேவமாயை கொடுத்து ஆகியம் பண்ணினா. 7வது கர்ப்பமாச்சு. தேவமாயாவும் கர்ப்பத்தை ஸ்வீகாரம் பண்ணி நேரம் என்ன பண்ணாங்கன்னா ரோஹிணியோட கர்ப்பத்தை போய் சேர்த்தா. அங்க யசோதையின் இடத்துல இவ பிறந்தா.
7வது கர்ப்பமானது அபாஷனா எடுத்து எல்லாரும் லோகம் பூரா சொல்ல பேச ஆரம்பிச்சுட்டா. அடுத்ததாக 8வது கர்ப்பம் தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பொதுவான தேவதாரம் நடக்க போகுது. ராஜேவன் பார்த்துட்டு இருக்கா. அத சர்வகுணோபேதா பரமசோகனா விரிகேவ அதன ஜன்மர்க்ஷம் சந்தக்ஷத்ரஹதாரகம் நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஷயः ஆவிராசீத் சாப்ராச்யாம் திஷிந்துரிவ புஷ்கரः. பகவானுடைய அவதாரம் அந்த காராகிரகம் ஜெயிலேவதற்கு பிரகாசமானதான். பகவானுடைய சாநித்தியத்தை தேவகியுடைய வயிற்றுல வச்சான். ஏன் அப்படின்னா 7 குழந்தை தன் கண்ணாடியே வதம் பண்ணினான் அந்த கம்சன். அந்த வயிற்ற குளிர வைக்கணும்னு சொல்லி பகவான் அவதாரம் பண்ணானா. தமத்புதம் பாலகம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்கராயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் தலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்க வைதூர்ய கிரீடகுண்டல த்ரிஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுண்டலம் உத்தாமகாஞ்சங்கரங்கநாதிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ திதி அஷ்டமி கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில பகவானுடைய அவதாரம் ராத்திரி 12 மணிக்கு சோறு மழை விட்டுருக்கு. பகவானுடைய அவதாரம் ரொம்ப பிரகாசமாக நடக்குது. ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியில ராத்திரி 12 மணிக்கு பகவானுடைய அவதாரம். புதம் பாரகம் பகவான் ஆவிர்வாவமானா. அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் 4 கைகளோட பகவான் அவதாரம் காட்சி கொடுத்து அவதாரம் பண்ண. பார்த்த உடனே தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பரமானந்தம். தேவகி பார்த்து பகவான் பார்த்து ஸ்தோத்திரம் ரூபம் எத்த பிராகு அவ்யக்தமாத்தியம் பிரம்ம ஜோதியின் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் சத்தம் சாட்சாத் விஷ்ணு அர்த்தா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினா. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறனால வாத்சல்ய பாவம் வந்தது. பகவான் என்ன பண்ணா, பகவான கொஞ்சம் நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் முடியாது அப்படின்னா தேவன் நீ இப்படி 4 கையை வச்சுட்டு பெரிய மனுஷனா இருந்தேன்னா அவங்களுக்கு நான் கொஞ்சம் மாதிரி ஒரு ரூபத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. அம்மா ஆனா குழந்தை அப்படின்னா குழந்தை சின்னதா இருக்கு. அப்பதான் உச்சி முகர முடியும், முத்தம் கொடுக்க முடியும். இப்ப இவ்வளவு பெருசா இருந்தா அப்படி கொஞ்சம் இருக்க முடியும் அப்படின்னா பகவான் அழகா சின்னதா ஒரு குழந்தைய அழகா குழந்தை மாறினானா பகவான் பற்றி பாக்குறதுக்கு என்ன குழந்தை கிருஷ்ணன் உச்சி மகள்தா முத்தமிட்டா. அப்படியே பயமும் பின்னாடியே வருது. என்னதான் இருந்தாலும் இப்ப கம்சன் வந்துடுவானே, குழந்தைய வத முடிவானே. பகவான் சொன்ன தரிமாம் கோகுலம் நய அப்படின்னு. அது பயமா இருக்குமே. ஆனால் நீ என்ன போய் கொண்டு போய் கோகுலத்தை விடு, நல்ல வெண்ணையெல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்து கம்சன் ஒரு அடி விடுறேன் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றா அப்படின்னா, இந்த கம்சன் என்ன பண்ணிருக்கானா 8வது தான் முக்கியம் சொன்ன அந்த அஸ்ரீதி. அதனால இன்னைக்கு ஹெவி ப்ரொடெக்ட் நல்ல காட் வெட்ஸ்லாம் போட்டு மிலிட்டரிலாம் போட்டு ஆர்மிலாம் போட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் இது ஸ்குவாட்ஸ் ஸ்பெஷலா போட ஸ்குவாட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு பார்த்து நல்லா ஸ்பெஷலா தூக்கிட்டு இருக்கான். டெய்லி முடிச்சுட்டு இன்னைக்கு பார்த்து ஸ்பெஷலா தூங்கலாம். பகவான கையில எடுத்தார், கை விழுந்து விடுறது. கால் எடுத்து வைக்கலாம், வசதியில கால் எடுத்து வச்சா கால் விழுந்து விடுறது. வாசலுக்கு போனா கதவு திறக்கிறது. இதை பார்த்தா சோறு மழை பெய்யுது. ஆதிசேஷனே வந்து கொடை படிக்கிறது. யமுனை வெண்ணெய் எடுத்து ஓடுறது. நதி வந்து பயானகாவர்த்த சதாபுலா நதி. அப்படியே நதி அப்படியே வழி விட்டு நின்னதான். மார்க்கம் தரு சிந்துரி வசியப்பதையே நேர கரையில் அக்கறைக்கு போனார். கோகுலம்ங்கிற அழகான கிராமம். அந்த கிராமத்தை வந்து போய் பகவான் கண்ணனை தொட்டில போட்ட. அந்த யசோதைக்கு குழந்தை போட்டார். கண்ணனை விடவே மனசு இல்லையா வசுதேவர். அவரே குழந்தையே பார்த்துட்டு இருக்கார். இருந்தாலும் குழந்தை முத்தம் விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தை தேவமாயே எடுத்தார். எல்லாரும் இந்த கோகுலத்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. தேவமாயே கையில எடுத்தார். கிருஷ்ணன் அங்க விட்டார். கண்ணனை விட்டுட்டு நேரம் தேவமாயை எடுத்துட்ட உடனே திரும்பி எப்படி போனாலும் அதே மாதிரி வர, அதே மாதிரி இன்னும் நதி நிலம் வழிபடுறது, ஆதிசேஷன் படம் பிடிக்கிறது, அப்படியே கதவெல்லாம் மூடிக்கிறது, கால் விளக்கு மாட்டிக்கிறது, கை விளக்கு மாட்டிக்கிறது, கையில குழந்தை. இவ்வளவு நேரம் பேசாம இருந்த அம்பா காளி இங்க வந்தோடனே காளியாக கத்தினான்.
உடனே எட்டாவது குழந்தை பிறந்தது எல்லாரும் சேர்ந்து கத்தினா மதுபானம் மக்கனான இந்த கம்சன் ஆனான். கம்சன் வந்து எப்போ கூட அந்த குழந்தை மற்ற குழந்தை அடிச்சது போல காலை பிடிச்சி தூக்கி அடிக்கிறதுக்காக தூக்கினா அம்பாள் ஒரு உத விட்டு சா அயுதாஷ்ட மகாபுஜா ஆகாசத்தை போனா அம்பாள் தாயார் போட்டு அழகான மாலைகள் வஸ்திரங்கள் அஷ்டபுஜங்கள் அஷ்ட ஆயுதங்கள் போன்ற காட்சி கொடுத்து என் காலை பிடிச்ச பையனே என் காலை பிடிச்சிட்டேன் தெரிஞ்சோ தெரியாம என் காலை பிடிச்சிட்டேன் அதனால உன்னை நான் விடுறேன் இல்லைன்னா உன்னை வதம் பண்ணுவதற்கு பகவான் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது நானே உன்னை வதம் பண்ணிவிடுவேன் என் காலை பிடிச்சதால உன்னை விட்டேன் உன்னை வதம் பண்ணக்கூடியவன் எங்கோ பிறந்து எங்கோ வளர்றான்னு சொல்லி முடிச்சுட்டான் உடனே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்தான் கம்சன். என்றா இது தெய்வமும் அந்த பக்தி எட்டாவது குழந்தைதான் முக்கியம் சொன்னார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருந்தா தெய்வமும் பொய் சொல்றது அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்தான். தேவகி வசுதேவருடைய குணம் இவ்வளோ கல்யாணம் ஆனதுனால ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கல, பிடிச்சு ஜெயில போட்டுட்டான். மேலும் பிறந்த குழந்தைய தன் கண் முன்னாடியே வதம் பண்ணினான், கல்லுல மூச்சு அடிச்சான். இப்படி இருக்கிறவர்கள் தலையில கை சொல்லணும் உட்கார்ந்த உடனே நல்ல வேணும் தானே சொல்லணும். தேவகியுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தலாம். இந்த குணத்துக்காக தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணிடணும். ஏன்னா எல்லாரும் பகவான் அவதாரம் பண்றது முன்னாடி வருஷ வார்த்தா ஆத்தம் இவன் தர்ம கால குணம் பல காலமா நான் உங்களுக்கு தான் அவதாரம் பண்றேன் அப்படின்னா பகவான் நீங்க பண்ற அந்த பக்தினாலையும் தர்மத்தினாலையும் தான் அவதாரம் பண்றேன் அப்படின்னா அது போல சமாதானம் படுத்தினாராம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நேர பகவான் சுகாச்சாரியர் இங்க கேமரா அப்படிங்க ஸ்டாப் பண்ணாரு. இங்க அவனுக்கு கேமரா இப்படி கோபுரத்துக்கு திருப்பிட்டாரு. இங்க முடிச்சுட்டு இதுக்கப்புறம் காலாகிரகத்தில் இருக்கா ஜெயில வச்சாங்கிறதோட முடிச்சுட்டு இங்க கோபுரத்துல கண்ணை நடத்தினால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத திருப்பாரு. கோபுரத்தை அப்படியே பல விடிஞ்சுதான். விடிஞ்ச உடனே எல்லா கோபிகளும் வாசனை வச்சுட்டே பேசிட்டு இருக்கா. இண்டி நேற்று யசோதைக்கு புள்ள பிறந்ததே நீ பார்த்தியா? என்ன புள்ள பிறந்தது? ஆமாண்டி ஆண் குழந்தை பிறந்திருந்தது அப்படிங்கிற ஒருத்தி. இல்லடி பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒருத்தி. இல்லடி நான் நல்லா பார்த்தேன் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறா. ஏன் அந்த குழந்தைய பார்க்க நேற்று பிறந்த குழந்தை மாதிரியே இல்லடி அப்படிங்கிற. இவா பேசுற எல்லாமே சத்தியம்தான். பெண் குழந்தை பிறந்தது உண்மை, ஆண் குழந்தை பிறந்தது உண்மை. அவர் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஜெண்டர்ல அடைக்க முடியாது. அவர் நேற்று பிறந்த குழந்தை மாதிரியே வேணும். ஆமா வாஸ்தவம் தான். அனாதிகாலமா இருக்கக்கூடிய பகவான் நேற்று பிறந்த குழந்தையும் கிடையாது. பேசிட்டே வரா. குழந்தை பிறந்தனோட ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் குழந்தைய பார்க்க வரா, தொட்டில பார்க்க வரா. எல்லாரும் அவ வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பசுமாடு மேய்ச்சு அதுல வரக்கூடிய விருத்தி தான் இடையிறது. வீட்டுல அவ இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், சீனி, மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு கிருஷ்ணனை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தன் நிலை வந்து பகவானுடைய திருநாமங்கள் சொல்லி கோபால் 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 திருநாமங்கள் சொல்லி கொண்டு வந்த வெண்ணெய் பால் எல்லாத்தையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா தட்டார பேர் நந்தசிவரதா சர்வசமிருத்திமானம் அப்படின்னு. அன்னையிலிருந்து கோகுலத்துல பஞ்சம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம்லாம் போயிருக்கான். கிருஷ்ணன் வந்து பிறந்ததுல இருந்து பஞ்சம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போயிருக்கான். அப்படி கிருஷ்ணனுடைய பிரபாவம் இருக்கும். மேல கிருஷ்ணன் கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் இப்படிதான் லீலைகள் பண்ணினான் அப்படிங்கிற சரித்திரம் தான் நாளைய தினம் அனுபவிக்கலாம். மேலும் நாளைய தினம் தான் நம்முடைய சப்தாகம் ஸ்ரீமத் பாகவதோடைய கடைசி நாள். ருக்மிணி கல்யாணம், கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலை, கோகுல லீலை, மதுரா லீலை போன்ற லீலைகள்லாம் சொல்லி கடைசியாக ருக்மிணியை பகவான் எப்படி கல்யாணம் பண்ணினான் அப்படிங்கிற கதையோட ஸ்ரீமத் பாகவதமானது நாளைய தினம் முடிகிறது. நாளைக்கு இதே சமயம் 6:45 இருந்து 8:15 வரை 1.5 மணி நேரம் பிரவசனம் இருக்கும். அதிலும் எல்லா பக்தர்களும் வந்து கலந்துருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.